மணமொழி மெய்களால் வணங்கி ஸ்ரீ பெரியவர்களுடைய அருளாணையின் வண்ணம் சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறையின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சைவ சித்தாந்த இணையப்படுப்பின் நேரடி வகுப்பானது இனிதே துவங்குகிறது. முதற்கண் இறை வணக்கம். அனைவரும் சேர்ந்து இசையாக இசைத்து பெருமானை வழிபடுவோம் என்று விண்ணப்பித்துக் கொள்கிறோம். ஆரம்பிங்க. தலை நீக்கி அல்லல்லறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் தவூரிங்கோன் திருவாசகம் என்னும் தேன் ஆய வாழ்க அதன் தாழ் வாழ்க எப்பொழுதும் என் நெஞ்சில் இல்லாதான் தாழ்வாழ்க புகழியாண்ட ஒரு மனிதன் தாழ்வாழ்க கமமாகி நின்று நிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க வேகங்கெடுத்தாண்ட வெந்த நடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க காக்கும் சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க ஒங்குவிவார் உள்மகளும் போன்கடல் சிறங்குவிவார் ஒங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க ஈசன் அடி போற்றி அடி போற்றி தேசன் அடி போற்றி சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் அண்ணன் அடி போற்றி ஈரார் பெருந்துரைனம் அடி போற்றி ஆராத இன்பம் அருடுமலை போற்றி. நன்றிங்கம்மா. தொடர்ந்து இந்நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களையும் வரவேற்கும் முகத்தான் வரவேற்புரை வழங்க வருமாறு எம் தமிழ்துறை தலைவர் முனைவர் ஜே ராதாகிருஷ்ணன் அவர்களை அன்போடு அழைத்து மகிழ்கிறோம். எல்லாம் வல்ல குருவர்களையும் திருவர்களையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இங்கே எழுந்தரில் இருக்கக்கூடிய அற்புதமான சித்தாந்த பேராசிரியர் அவர்களை திருவடி தொழுது, இங்கே அற்புதமான நிலையிலே ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகளுடைய திருவருளால் தொடர்ந்து நமது கல்லூரியிலே சைவ சித்தாந்தம் என்று சொல்லக்கூடிய அருட்பெரும் கடலை அருந்துகிற அல்லது பூனை முகர்ந்து பார்க்கிற போல ஒரு வாய்ப்பு நமக்கு நேர்ந்திருக்கிறது. இதை கொண்டு செலுத்தக்கூடிய ஒரு பெரும் தூணாக இருக்கக்கூடிய எங்கள் கல்லூரி முதல்வர் பேராசிரியர் கலைராம வெங்கடேசன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். அவர்களுடைய தலைமையின் கீழ் இந்த அற்புதமான அருட்பணியை செய்வதற்கு ஒரு பேரு எங்களுக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது. ஒவ்வொரு பருவத்திலும் நேரடி வகுப்பு என்பதும் நேரடியாக தேர்வு எழுது என்பதும் அடியார் திருக்கூட்டத்தை சந்திக்கின்ற அவர்களோடு அவர்களுடைய திருமுகத்தை காணுகின்ற ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக இந்த நாளை நாங்கள் கருதுகிறோம். இது உள்ளபடியே எங்கள் மாணவர்களுக்கும் இப்ப நேற்றைய தினம் சென்னை பல்கலைக்கழக மாணவர்கள், தமிழ் இலக்கியம் படிக்கக்கூடியவர்கள், ஆய்வாளர்கள், அவர்கள் எல்லாம் ஒரு களப்பயணத்திற்கு சென்றிருந்தோம். அந்த மாணவர்களையும் எங்கள் மாணவர்களையும் பார்க்கும் போதே எனக்கு வித்தியாசம், நானே சொல்லக்கூடாத ஒரு வித்தியாசத்தை உணர முடிந்தது. என்னன்னா, அவங்களுடைய முறையிலிருந்து நம் பிள்ளைகள் எப்படி வேறுபட்டு ஒரு இந்த கலியுகத்திலும் இந்த மாதிரியான சூழ்நிலையிலும் எப்படி ஒழுக்கத்தோடு இருக்கிறார்கள் என்பதை பார்த்து மகிழ முடிந்தது. இந்த நேரத்தை நாங்க அதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த ஒழுக்கு அப்படின்றது இன்னும் செம்மைப்படுவதற்கு இந்த மாதிரியான அடியார்களுடைய திருக்கூட்டத்தோடு அவர்கள் கலந்து அவர்களும் பயிலுவது போது அவர்கள் இன்னும் கூடுதலான அறிவையும் வாழ்வியலையும் அறிந்து கொள்கிறார்கள் என்பதை நாங்கள் உணர்கிறோம். அந்த வகையில்தான் எங்களுடைய முதல்வர் அவர்களுடைய திட்டத்தின்படி
இந்த சித்தாந்த படிப்பை அடியார்கள் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அடியார்கள் படிக்கிற அதே நேரம் ஒவ்வொரு பருவத்திலும் ஒவ்வொரு இளங்கலை தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்கள், கல்லூரியில் இருக்கிற விருப்பமுள்ள வேறு துறை மாணவர்கள் இதை படிப்பதற்கு ஒரு வழிவகையை செய்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த பருவத்தில் இந்த திருவுந்தியாரையும் இருபா இருபதையும் படிக்கிற ஒரு பெயரை முதுகலை 1ஆம் ஆண்டு மாணவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அந்த வகையில் வருகை தந்திருக்கக்கூடிய அந்த மாணவ செல்வங்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். அவர்களோடு தொடர்ந்து 4 பருவங்கள், 4 பருவங்களில் படிச்சா பட்டயம் கிடைச்சிரும். 4 பருவமும் நாங்க ஒரு பருவத்துக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தோம். 4 பருவத்துமே நாங்க தொடர்ந்து படிச்சா எங்களுக்கு நாங்க முடிக்கிறதுக்குள்ளார நாங்க ஒரு பட்டயம் வாங்கிட முடியும் என்று இந்த தொடங்கின காலத்திலிருந்து இப்ப 4வது பருவம் 4வது பருவம் வரைக்கும் தொடர்ந்து வரக்கூடிய முதுகலையில ஒரு 4 மாணவர்கள் இருக்கிறாங்க. அந்த மாணவர்கள் முதுகலை 2ஆம் ஆண்டு மாணவர்கள், அவர்களையும் இங்கே வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். உண்மையிலே அவர்கள் பேறு பெற்றவர்கள். அவங்களோட மட்டுமில்லாமல் ஒரு இயற்பியல் துறையை படிக்கக்கூடிய ஒரு மாணவி, அவங்களும் அந்த பட்டயம் தொடரோட்டத்தில் 4வது பருவமாக படித்துக் கொண்டிருக்கிறார். அவரும் வருகை தந்திருக்கிறார். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். எல்லாவற்றுக்கும் காரணகர்த்தாவாக விளங்கக்கூடியவது அடியார் பெருமக்கள். நாம் மரபிசை ஆரம்பித்த காலத்திலிருந்து பன்னிசை, மரபிசை, சைவ சித்தாந்தம் முதல் தொகுப்பு உருவான காலத்திலிருந்து தொடரோட்டமாக வந்து இந்த இணைய வழியான படிப்புகளுக்கு ஒரு மகத்துவத்தை உருவாக்கியவர்கள் என்று சொன்னால் அது அடியார் பெருமக்கள் நீங்க தான். உங்களால் தான் நாங்கள் இதை தொடர்ந்து செய்ய வேண்டும், செம்மையாக செய்ய வேண்டும், அதை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை, உத்வேகத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை நாங்கள் மீண்டும் பதிவு செய்து உங்கள் அனைவருடைய திருவடிகளையும் தொழுது வருக 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 என்று வரவேற்று மகிழ்கிறோம். இந்த அருட்பணியை செய்வதற்கு உற்ற துணையாக இருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வரவேற்பையும் நன்றியும் இந்த நேரத்திலே பதிவு செய்து, இன்றைய பொழுதில் 3 அமர்வுகள் நடைபெற இருக்கின்றன. முதல் அமர்விலே ஐயா அவர்கள் இங்கே உரை நிகழ்த்துவார்கள். 2வது அமர்விலே அடியார்களுள் சென்ற 7 வகுப்புகளாக நடைபெற்ற திருவுந்தியாரை மனதில் வைத்து உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு கருத்தரங்கம். அதுல அதை நாம் எவ்வளவு தூரம் உள்வாங்கியிருக்கிறோம், அதை எவ்வாறெல்லாம் பார்க்கலாம் என்ற ஒரு பார்வையை நம்ம ஒரு நினைத்து பார்த்தல் அப்படின்ற விஷயமாகத்தான் அது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதை செம்மையாக 5 பெருமக்கள் நாம இன்னொரு இதனுடைய நோக்கம் நமக்குள்ளாரே யாரெல்லாம் அடியாரா வர்றாங்க அப்படின்றத நாமளே ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம பேர் சொல்லும் போதுதான் அந்த துறையில இருந்தாங்களா அம்மா, இவங்க இதுல இருந்தாங்களா அப்படின்றத மற்றவங்களுக்கே ஒருத்தருக்கு தெரியும். இல்லைன்னா நம்ம எல்லாரும் அடியார் என்ற ஒற்றை இதுக்குள்ளார எல்லாம் ஒன்னாயிடும். இன்னும் கொஞ்ச நாள் நம்ம மாணவர்களும் உங்களை மாதிரியான அந்த திருக்கோலத்தோட வந்துருவாங்க. நல்ல அப்படி வரும்போது எல்லாருமே அடியார் ஆயிடுவாங்க. அப்ப அதுல வேறுபாடு இல்லை. அதைத்தான் தொலைக்கணும்ன்றது தானே நம்ம சித்தாந்தம். இது யார் பண்ணது, நான் பண்ணேன் அப்படின்றது இல்லாமல் நான் அந்த வந்துடக்கூடாத, அது தெரியாமல் நாம அதை மறையணுமே. அந்த மறையறது நமக்கு கொடுக்கலையே. ஞானம்ன்றதே ஏதோ ஒரு நானு கொண்டாந்து நிறுத்துற ஒரு ஒண்ணுதான். அதனாலதான் அதெல்லாம் சித்தர்கள் அதெல்லாம் தொலைச்சிட்டு போறாங்க. அவங்களால பண்ண முடியல. நாம ஞானத்தினால் இறைவனை அடைஞ்சலான்னு பாக்குறோம். அது ஞானம் நமக்கு இன்னொரு செருக்கை தந்துருது. என் பேரை போடு, என் பேரை பெருசா போடு, என் பதவியை போடு என்பதெல்லாம் அதுல நான் படிச்சதை போடு அப்படிலாம் வந்துடுது. அதுல எங்க சொல்ல முடியும் நான் என்ன பேசுறேன், நான் அங்கேயே வந்துடுது. அதனால இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் தொலைக்கின்ற ஒரு மனநிலையை அதுதான் பண்ணி விதவிதமா சொல்லியிருக்காங்க. சாதாரண மனிதர்கள் எப்படி இந்த சித்தாந்தத்தை சொல்ல முடியும், சொல்லுகிறார்கள் என்பதை சொல்றதுக்கு தான் உந்தியார். சாதாரண மனிதர்களுடைய பாட்டு அவங்க பாடும்போது பாடுறது, அது பெண்கள். ஏன்னா அது ஆண்களுக்கு ஞானம் என்பது ஆண்களுக்கு சொந்தமானது அப்படின்றதெல்லாம் இல்லை. அது சாதாரண விளையாட்டு போக்கில் ஒரு பெண்கள் அதை கடந்து சொல்லிவிடுவார்கள். அந்த ஞானத்தினுடைய திரட்சியை அவர்கள் தரத்தக்கவர்கள் அப்படின்றத உணர்த்தது தான் சித்தியார்.
நம்ம உந்தியார். அத ஒரு பாட்டு வாக்குல அத ஒரு போற போக்குல எப்படி அவர் நாட்டுப்புற மெட்டுல சாதாரண ஒரு விளையாட்டா அத சொல்லி கொண்டு போன அந்த ஒரு அவன் ஆடுகிற விளையாட்டை நாமும் ஆடுகிற ஒரு விளையாட்டாக சொல்லி விளையாட்டாக அதை படித்து விளையாட்டாக அதை கற்றுக்கொண்டு அந்த தத்துவத்தை உணர வேண்டும் என்பதை சொல்லுகிற நம் முன்னோர்களுடைய அறிவு பரப்பை நினைக்க மெய்சிலிருக்கிறது. அந்த ஒரு மரபில் தான் இந்த அற்புதமான திருவமுது இருக்கிறது. அதை நாம் எடுத்து அதை நாம் உணர்ந்த வகையில் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பாக, நாம் ஒருவரை அறிந்து கொள்கிற ஒரு வாய்ப்பாகத்தான் அந்த கருத்தரங்கம் அமைய இருக்கிறது. அது ஒரு முக்கியமானது என்று நானும் கருதுகிறேன். அந்த இங்கே 10 நிமிடம் நம்ம பேசிட்டோம்னா அதுக்கு அடுத்தது அதை தனியாக கூட விரிவாக அவரவரும் பதிவு செய்து அதை தனித்தனி பொழிவாக நாம் சேர்க்கலாம் என்று சொல்லி நம்ம அறிவதற்காகத்தான் இது அப்படின்றத சொல்லி மீண்டும் ஐயா அவர்களுடைய இடைவேளை, தேநீர் இடைவேளைக்கு பிறகு ஐயா அவர்களுடைய உரை இருக்கும் என்பதையும் சொல்லி அதற்கு இந்த 1 மணி வரைக்கும் நம்ம நிறைய பேருடைய வேண்டுதலுக்கு இணங்க நம்ம இன்றைக்கு ஒரு பகல் பொழுதிலேயே நாம் நிறைவு செய்கிற வகையில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதுல இந்த இடைவேளை நேரத்துல நம்ம கட்டணம் சார்ந்த விஷயங்கள், அப்புறம் புத்தகங்களுக்கு பார்வைக்கு வைக்கப்படும். அவையெல்லாம் 25% கழிவில் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த புத்தகங்களை எல்லாம் அடியார் பெருமக்கள் பார்வையிட்டு வேண்டுவன கொள்க என்று சொல்லி வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று இந்த அற்புதமான அருட்கடலை நமக்கு அருங்கலம் ஓட்டக்கூடியவராக நமக்கு இருக்கக்கூடிய மாலுமியாக நம்மளுடைய தலைவராக இருந்து இதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமகனாரை மீண்டும் மீண்டும் வணங்கி வரவேற்று நிறைவு செய்கிறேன், இடம் அமர்கிறேன். அவருக்கு ஒரு சிறப்பு செய்வதற்காக அம்மா பத்மாவதி அம்மா அவர்கள் வருகிறார்கள். அதை நான் சொல்றேன், நீங்க கல்லூரி சார்பாக கல்லூரி சார்பில் நமது பொறுப்பாசிரியர்கள் மூவருமாக அவருக்கு ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்ய காத்திருக்கிறோம். முதல்வர் ஐயா வருவார், வரும்போது தொடர்ந்து நாம் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர் அவர்கள் குறிப்பிட்டது போல, துறை தலைவர் அவர்கள் குறிப்பிட்டது போல, இந்த சித்தாந்த தேனை பருகுவதற்கு ஆர்வமாக இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் ஐயா அவர்கள் முதலிலே உந்தியாரை பற்றிய ஒரு தொகுப்புரையாகவும், இடைவேளைக்கு பிறகு இருபாயிருவதனுடைய தொடக்க உரையாகவும் நிறைவும் தொடக்கமாக ஐயா உரை அமைந்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு ஐயா அவர்களை அருளுரை ஆற்றி வழங்குமாறு அன்போடு அழைத்து மகிழ்கிறோம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். திரியும் முப்புறம் தீப்பிழம்பாக செங்கன்மால் விடைமேல் திகழ்வானை, கரியின் ஈரூரி போத்துகந்தானை, காமனை கனலா விழித்தானை,
வரிகொள் வெள்வளையாள் உமைநங்கை மருவி ஏத்தி வழிபடப் பெற்ற பெரிய கம்பனை எங்கள் விரானை காணக்கண் அடியேன் பெற்றவாறே. கருணை புலி திருமுகத்தில் திருநீற்றுணுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறையுளத்தில் பொறுத்தே பிஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்துரைசை சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒருபொழுதும் நீங்காமல் எமது உளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உண்ணி வைத்தே உரைப்பான். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல இறைவன் திருவருளை சிறமேற்கொண்டு திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீ குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களுக்கும் சைவத்தின் குலதெய்வமாய் விளங்குகின்ற மாதவ சிவஞான சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் என்னை நெறியிலே ஈடுபடுத்தி ஆண்டு அருளுகின்ற குருநாதர் தங்கவேல் சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் காஞ்சி காமகோடி விடாதிபதிகளாய் இருக்கின்ற ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் ஸ்ரீ சத்திய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் மனமொழி மெய் ஆகிய முக்கர்ண வணக்கங்களை மிக பணிவோடு தெரிவித்து நம்முடைய சங்கர கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய முதல்வராய் விளங்குகின்ற கலை ராம வெங்கடேசன் ஐயா அவருடைய திருவடிகளுக்கும் தமிழ்துறை தலைவர் நம்முடைய ஜெய ராதாகிருஷ்ணன் ஐயா அவருடைய திருவடிகளுக்கும் ஒருங்கிணைத்து தருகின்ற பேராசிரியர் பெருமக்கள் திருமிகு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள், திரு தெய்வசிகாமணி ஐயா அவர்கள் அவர்களுடைய திருவடிகளுக்கும் கலந்து சிறப்பிக்கின்ற அடியாறு பெருமக்கள் மாணவர்கள் உங்கள் எல்லோருடைய திருவடிகளுக்கும் எனது அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். உண்மையாகவே சொன்னால் இந்த நேரடி வகுப்பு என்பதனால முதல்ல கிடைத்த ஒரு பெரிய பலன் என்ன என்று சொன்னால், இந்த வயதிலே இவ்வளவு மாணவர்கள் இந்த வகுப்புக்கு இருக்கிறீர்கள் என்பதை இப்பதான் பார்க்கிறோம். ஏன்னா ஆன்லைன்ல அதெல்லாம் நம்ம ஒன்றும் பார்க்கல. ஆன்லைன்ல யார் வருவாங்கன்னா யாராவது 2-3 வயசான அம்மா வருவாங்க. அவங்க தான் கரெக்டா ஆடியோவை ஆன் பண்ணிட்டு வேர்க்கடலை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க நாங்க வகுப்பு நடத்தும் பொழுது. இப்படித்தான் இந்த ஆடியோ வீடியோ வரும். அப்புறம் நம்மளே நீங்க வீடியோ கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே வீடியோ ஆஃப் பண்ணிடுவாங்க. சாப்பிட்டுட்டு அந்த தட்டை டம்முன்னு கிளவிக்கிற ஆடியோ வரும். அப்புறம் ஆடியோ ஆஃப் பண்ண சொல்லி இப்படித்தான் பொதுவா நம்ம பார்த்ததெல்லாம். ஆனா பின்னாடி இப்படியான ஒரு பெரிய இளைஞர் பட்டாளம் யூத் டீம் ஒண்ணுங்க இருக்குங்கிறது இப்பதான் தெரியுது. அது ரொம்ப மகிழ்ச்சிக்குரியது. அதுல ரொம்ப உண்மையாவே இப்ப நான் அந்த டீம்ல உள்ளவரா இந்த டீம்ல உள்ளவரான்னு எனக்கே சந்தேகமா தான் இருக்கு. ஆமா, ஏன்னா வகுப்பு எடுக்கிறதுனால என்ன வயசான ஆள் நீங்க நினைச்சிருவீங்க. ஆனா நானும் அவங்கள மாதிரி படிச்சுட்டு தான் இருக்கிறதுனால நான் அந்த டீம் தான். அதான் தெரியும் எனக்கு. ஆமா, வாங்க. அதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி அல்லது ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், திருவுந்தியார் 20 போன்ற சாத்திர நூல்களை எல்லாம் படிக்கின்ற ஒரு வயதே பொதுவா ஒரு 40-50க்கு மேலதான். ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் அல்லது 30 பேர் இந்த வயதிலேயே திருவுந்தியாரையும் திருக்களிற்றுப்படியாரையும் 20 உங்களுடைய செவிகளிலே வாங்குவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு என்று சொன்னால் நீங்கள் எல்லாம் புண்ணியம் செய்தவர்கள். அதுதான் ஒரு பெரிய மகிழ்ச்சிங்க. அதனால நாங்க உங்க கூட உட்கார்ந்து படிக்கிறதுக்கு இப்ப மகிழ்ச்சி அடைகிறோம். நான் இங்க இருக்கிறவர்கள்ட்ட கேட்கலாம், எனக்கு அந்த ஒரு உரிமை உண்டு. இப்போ எங்களுடைய அக்கா இருக்கிறாங்க. அக்கா, நீங்க 20 எந்த வருஷம் படிக்க ஆரம்பிச்சீங்க? எந்த வயசுல? இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல. நான் அதனாலதான் திருவுந்தியார கேட்கல, ஏன்னா அதுவும் நான் படிக்கவே ஆரம்பிக்கலன்றுவாங்க. நான் 7 வகுப்பு முடிச்ச அப்புறமா. அதனாலதான் 20 கேட்டேன். எனக்கு தெரியும். சாரதா அக்கா, நீங்க சொல்லுங்க, திருவுந்தியார் நீங்க எப்ப படிக்க ஆரம்பிச்சீங்க? இப்பதான் இல்லைங்களாமா? பத்மாவதி அம்மா சொல்லுங்க. இப்பதான். நானும் இப்பதான். ஆனா அவங்களெல்லாம் அவங்களும் இப்பதான்னு சொன்னா கூட எல்லாம் சராசரியா 20 வயதுல அதை படிக்கின்ற 17-18 வயதுல அதை படிக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கும் என்று சொன்னால், இதுதான் சித்தியார்லையும் அல்லது நம்ம இந்த திருவுந்தியார்லையும் காணுகின்ற குருவருள் சிறப்பு. வேற ஒண்ணும் இல்லை. குருவருள் சிறப்பு என்பது இதுதான். பெருமான் குருநாதராய் எழுந்தருளி அருள் புரிவான்னா என்னைக்கு வருவான்? எங்க வீட்டு வாசல் கதை திறந்தே வச்சிருக்கேன், நேத்து கூட வரலையே. அப்படி இல்லை, வந்திருக்கிறான், வந்து கொண்டிருக்கிறான். யாருக்கு வந்தான், எப்ப வந்தான் அப்படின்னா, நாம என்னமோ திருப்பெருந்துறையிலே மாணிக்க வாசகருக்கு ஒரு நாள் வந்தான் அப்படின்னு வரலாறு படிச்சுட்டு இருக்கிறோம்.
இந்த குழந்தைகளுடைய இல்லங்களுக்கெல்லாம் அவன் வந்திருக்கிறான். பெருமானே குருநாதராய் வந்து எழுந்தருளி அந்த குருவருள் திறத்தை இவர்கள் அனுபவிக்கவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு திருவுந்தியாரை இவர்கள் படிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அகலமாய் யாரும் அறிவு அரிது அப்பொருள் சகலமாய் வந்தது எங்கன்னு இவர்களுக்காக வந்தது. அதுதான் செய்தியே. ஏன்னா நம்முடைய தெய்வ சிகாமணி ஐயா என் மேல உள்ள நட்புனால நிறைய இடங்கள் என்ன மாட்டி விடுவார். இங்க வரும்பொழுது என்ன சொன்னார், நேத்து ராத்திரி வரைக்கும் 20 பேசணும்னார். கூப்பிடும் பொழுது திருவுந்தியாரை தொகுத்து சொல்லுவாருன்ட்டார். 4வது செமஸ்டர் பேட்டர்ன்ல படிக்கிறவன் அந்தந்த வகுப்பு படிச்சு முடிச்சோன்னா நோட்டை முடி வச்சிடறாரு. திரும்ப அதே ஞாபகம் என்னங்க வந்து நீங்க திருவுந்தியார சொல்லுங்க அப்படின்னா வந்து அவருக்கு இதே வேலையா போச்சு. நிறைய இடங்கள்ல என்ன இந்த மாதிரி மாட்டி விடுறாரு. அதனால அகலமாய் யாரும் அறிவரிதாய் இருக்கின்ற அப்பொருள் சகலமாய் உருவம் தாங்கி வருகிறது என்று சொன்னால் அது அவ்வப்பொழுது இப்பாரெல்லாம் வந்து வந்து அருள் புரிந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் செய்தி. பின்னாடி 20 படிக்க போறோம். இந்த உயிருக்கு அவன் எவ்வாறு நின்று அருள்கிறான் என்று சொல்லும் பொழுது அவன் ஒன்றாயும் வேறாயும் நிற்கின்ற பெருமான் உடனாயும் நின்று அருள் வருகிறான் என்று சொன்னால் எப்படி உடனாய் என்று சொன்னால் அறிவிக்க அறியும் தன்மையுடைய ஆன்மாக்களுக்கெல்லாம் உடனாய் நின்று அறிவிக்கின்றான் என்று சொல்லு. அவ்வாறு அவன் அறிவிக்கின்ற இந்த முகமெல்லாம் குருநாதராய் எழுந்தருளி வந்து அவன் செய்கின்றான். ஏனென்று சொன்னால் யாதும் ஒன்றையும் யாரும் சொல்லாமல் அறிகின்ற தன்மையிலும் உயிர்கள் புரியுமாறு அறிவிக்கும் தன்மையிலும் இருக்கின்ற மேன்மையுடைய பொருள் அது பெருமான். அறிவித்தால் அறிகின்ற நிலையிலே இருக்கின்றது இந்த ஆன்மா. அதுதான் திருவாசகம் சொல்லுச்சு, யாவருக்கும் மேலாம் அளவிலா சீருடையான் யாவருக்கும் கேளாம்னு சொல்லுச்சு நம்ம. அதனால அந்த நிலைப்பாட்டைத்தான் வந்து திருவுந்தியார்ல இன்றைய வகுப்பு நம்முடைய திட்டங்கள் நான் நம்முடைய துறை தலைவர் மற்ற பேராசிரியர்களோடு பேசிக்கொண்டதுல புரிந்து கொண்டது என்ன என்று சொன்னால், முதல்ல எதை சொல்லணும்னா 1 மணிக்கு எல்லாம் முடிஞ்சிடும். முதல்ல சொல்லணும் இல்லைங்களா? அப்பதான் அங்க சிரிப்பே வருது நிறைய பேருக்கு. எங்க எம்பாட்டு கோயம்புத்தூர் வந்திருக்கான், சாயங்காலம் 5 மணி வரைக்கும் போட்டு நம்மள அப்படின்னு அக்கா பயப்பட வேண்டாம். மதியம் 2 மணிக்கு சென்னை கிளம்பல, 5 மணிக்கு வீடு இல்ல. இதை எப்ப சொல்லுதாங்கன்னா நான் 1 மணிக்கு முடிச்சிருவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தைரியமா வந்து. அதனால முதல்ல வந்து அறிவிப்புகள் எப்படின்னு சொன்னா இந்த வகுப்புகள் வந்து 1 மணிக்கு நிறைவுறும். அது வரைக்கும் உள்ள திட்டம். மணி இப்போ 9:40. சோ ஒரு 10 வரைக்கும் திருவுந்தியாருடைய ஒரு தொகுப்புரையும் 20 ஒரு முன்னுரையும் ஒரு 10 அதுல இருந்து சுமாரா ஒரு 11 மணி வரைக்கும் அது ஒரு மகளிர் மன்றமாக அமைகிறது. இங்க வந்து திருவுந்தியாரினுடைய கருத்துக்களை எல்லாம் ஒரு மாதிரி தொகுத்து சொல்லுகின்ற ஒரு அமைப்பாக 5 அன்பர்கள் இங்க பேசுற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெய்வ சிகாமணி ஐயாட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு. அதுல நீங்க போட்டிருந்ததுல யாரும் இந்த மாணவ செல்வர்கள் இருந்து இல்லவே இல்லையே, அதுக்கு என்ன காரணம்? ஏன்னா அங்க நிறைய பேருடைய முகத்தெல்லாம் பார்த்தா எங்களுக்கெல்லாம் வாய்ப்பே கொடுக்கல சார் அப்படின்னு வருத்தப்படுற மாதிரியே தெரியுது. நான் அதனால என்னுடைய நேரத்தை அவர்களுக்கு கொடுக்க தயாரா இருக்கிறேன். 11 மணிக்கு மேல அவங்க அதை சொல்லணும்னா சொல்லலாம். நல்லது இல்ல. நான் உண்மையாவே என்ன பார்த்தேன்னா 5 பேர் வந்து போட்டிருக்கிறீங்க. 5 பேரும் பாத்தீங்கன்னா என்னோட வயசான ஆளா இருக்கு. அதனால என்னங்கம்மா அதுதான் டாக்டர் சீதாலட்சுமி அம்மா வந்து அவங்க இவ்வளவு நேரம் நான் சொன்னது எதுவுமே கவலைப்படல. ஒன்னே ஒண்ணு என்ன கவலைப்பட்டாங்கன்னா அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்லதான் கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அந்த 5 தலைப்புகள்ல 5 மகளிர் பெருமக்கள் அவர்கள் தரக்கூடிய அந்த செய்திகளை எல்லாம் கேட்கிறோம். அதன் பின்னர் ஒரு சின்ன தேநீர் இடைவேளை முடித்து வந்து எவ்வளவு சீக்கிரம் முடிக்குமோ முடிச்சுட்டு திரும்ப வரோம். வந்து சரியா 1 மணி வரைக்கும் தொடர்ந்து நாம வந்து 20 இன்னைக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சிந்திக்கிறோம். அதற்கு மேல உள்ளதை நம்ம இணைய வழியில தொடரும். இதுதான் இன்னைக்கு அமைப்பு. இது திருவுந்தியார் என்கின்ற சாத்திர நூல்ல இந்த 45 பாடல்கள்ல நாம தெரிந்து கொண்ட செய்தி முதல்ல
நம்முடைய பேராசிரியர் அது அவருடைய துறை தலைவர் அது அவருக்கே உரித்தான ஒரு பாங்கல் என்ன சொன்னார்னா, கிராமத்து பெண்கள் போற போக்களே அப்படி பாடிட்டே போனது இந்த நூல் அப்படின்னு சொன்னார். பொதுவா இந்த பேராசிரியருடைய வேலை அப்படின்னா எப்பவுமே இந்த பாடம் ரொம்ப கடினமா இருக்குன்னு ஒரு நாளும் சொன்னதே இல்லை. ஆரம்பங்களும் இதெல்லாம் ரொம்ப ஈஸிம்பாங்க. ஆனா போன செமஸ்டர்ல 40 பேர்ல 32 பேர் ஃபெயில் ஆயிருக்கான். அது தெரியாது. ஆனா சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் ரொம்ப எளிமை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுதான் பேராசிரியர்களுடைய திறம். அதே போல இவங்க என்ன சொல்லிட்டார், கிராமத்து பெண்கள்லாம் பாடும்பொழுது அப்படியே பாடிக்கிட்டே போனது உண்மை, அதுதான். ஆனால் அந்த நூல் எளிமையான நூல் அல்ல. அல்லது அதை இப்படி வைத்துக் கொள்ளலாம், அன்றைய காலகட்டத்திலே இவ்வளவு நுட்பமான செய்திகளை கூட அந்த பெண்கள் எளிமையாக கையாண்டிருக்கிறார்கள். அப்படி பார்க்கணும். அது சொல்லப்பட்ட செய்தி ரொம்ப மேன்மையான செய்தி, சொல்லியவர்கள் நிச்சயமா அப்ப மேன்மையானவர்கள். ஆனா அவங்க சொல்லிய விதம் ரொம்ப எளிமையாக. அதுதான் நீங்க திருவுந்தியார்ல ரொம்ப கடினமான சொல் பிரயோகமே எங்கேயும் கிடையாது, புரியாத வார்த்தைகள் எதுவுமே கிடையாது. ஆனா புரியாத அர்த்தங்கள் பல. உரையாசிரியர்களே 4 உரையாசிரியர்கள் 4 விதமாக உரை செய்கிறார்கள். எதுங்கம்மா? ஒரு வார்த்தைகள பொருள் 2 விதமா வரும். ஏன்னா நேர் மாறான பொருள் தான் வராது. நீங்க ஒரு பெருமை, இப்ப உதாரணத்திற்கு நான் உங்களை பற்றி பேச வேண்டும் அப்படின்னு என்ன சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு 5 நிமிடம் உங்களை பற்றி பேசுகிறேன். நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் சாரதாக்கா உங்களை பத்தி ஒரு 5 நிமிடம் பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்லாத செய்தி 5 விஷயம் அவங்க சொல்றாங்க. 2ம் நேர் மாறான செய்தியும் கிடையாது, 2ம் உண்மைக்கு புறமான செய்தியும் கிடையாது. நான் சொல்வது, நீங்கள் சென்னையில் வசிக்கிறீர்கள், இந்த மாதிரி இருக்கு, உங்களுடைய ஊரே விக்ரமசிங்கபுரம், சிவஞான சுவாமிகள் அவதரித்த தலத்தை பிறந்தவர்கள் அவங்க, இந்த செய்தியெல்லாம் நான் சொல்றேன். இப்ப அவங்க சொல்றாங்க அவருடைய கணவனார் இப்படி, அவங்க இந்த வேலையில இருந்தவர்கள், இப்படி எல்லாம் அவருடைய பையன் இப்படி பெரிய பதவியில இருக்கிறான் இப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப இந்த 2 செய்தியும் உண்மையான செய்தி தான். நீங்க அதை நீங்க உரையாசிரியருடைய, நீங்க யாருடைய உரையை பார்க்கிறோம்ங்கிறதுல இருக்கு. சரியாக முறையாக மரபு வழி பாடம் கேட்டு வந்த உரையாசிரியருடைய உரையாக இருக்க வேண்டும். அந்த உரையில உதாரணத்துக்கு நம்ம திருவாசகம் அப்படின்னு எடுத்துக்கொண்டா அதுல தண்டமணி தேசியருடைய உரை இருக்கு, அருணை வடிவேல் முதலியார் உரை இருக்குது, சீராளி தாண்டவராயுடைய உரை இருக்கு, சுந்தரமாணிக்க யோகீஸ்வரருடைய உரை இருக்குது, நவனிதேஷ்ண பாரதியாருடைய உரை இருக்குது, காசு பிள்ளையுடைய உரை இருக்குது, மரமேலடிகளுடைய உரை இருக்குது. மலேசியால அண்மையில திருவாசகன்னே ஒருத்தர் அவர் உரை எழுதினார். இவ்வளவு இன்னும் நிறைய இருக்கு, இன்னும் பெருசு லிஸ்ட். இதுல பாத்தீங்கன்னா ஒருத்தர் சொன்னதுக்கு இன்னொரு சொன்னதுக்கும் கருத்து மாறுபாடுன்னு இல்லை, ஒவ்வொரு வகையில அந்த சிறப்பை பார்த்து, அதனால தாராளமா இருக்கலாம், அதுல ஒன்றும் இது இல்லை. சிறு மகளிர் விளையாட்டு பாட்டுன்னு சொல்றாங்க. ஆமா, ஆனா இது பார்க்கும்போது மேன்மைப்பட்ட பெண்டீர் பாடல் மாதிரி தான் இருக்கு. இது பண்ண முடியாது. ஆமா, அது அதனுடைய கருத்து 2. ஒண்ணு, குழந்தைகள் அன்றைக்கு சைவ பாரம்பரியத்திலேயே வளர்ந்திருக்கிறார்கள். அதனால அவங்க வீட்டுல பாடும் பொழுது பேசும் பொழுதெல்லாம் கூட இந்த மாதிரி பேசி இருந்திருக்கலாம். ஏன்னா வாதூர் புராணத்துல ஒரு குறிப்பு காட்டுறார். அவர் தில்லைக்கு வரும் பொழுது அங்க அந்த பொற்சுண்ணம் எல்லாம் இடித்து கொண்டு இருக்கின்ற பெண்கள் பாடினதை கேட்டுதான் திருப்பொற்சுண்ணத்தை அமைக்கிறார். திருவம்பாவை பாடுகிறது திரு அண்ணாமலையில காலையில இவர் கோயிலுக்கு போக நிறும்பொழுதுதான் அந்த குழந்தைகள் எல்லாம் குளிக்க போயிட்டு குளிச்சுட்டு சுவாமிக்கு வர, அப்ப அந்த குழந்தைகள் ஒருவருக்கொருவர் என்ன பேசினார்களோ அதைத்தான் கேட்டுதான் பாடுறார். அப்ப அந்த குழந்தைகள் என்ன பேசினாலும் கோயிலுக்கு குளிக்க போகும்போது என்ன பண்ணாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் எழுப்பி மகிழ்கிறார்கள். அதுல ரொம்ப நயம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் குழந்தைங்கன்னா இவங்கெல்லாம் இல்ல, இவங்களோட சின்ன குழந்தைங்க, இவங்கெல்லாம் பெரிய குழந்தைங்க, அவங்கெல்லாம் எல்லாம் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸா தான் இருக்கு. அப்போ ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னு நீங்க போய் பாத்தீங்களான்னு கேட்கக்கூடாது. எப்படி சொல்றேன் அப்படின்னா, அந்த காலத்துல பெண்களுக்கு திருமணமே 12-13 வயசுல நடந்திருக்கு. அப்ப இது அதுக்கு முன்னாடி கன்னி பெண்கள்லாம் என்ன இருந்திருக்கணும், 10 வயசு 11 வயசு, அதிகபட்சம் 12 வயசா இருந்திருக்கணும். இன்னைக்கு ஸ்டேஜ்ல சொல்லணும்னா 6ஆம் கிளாஸ் எல்லாம் அவ்வளவுதான் இருக்கும். 8 வயசுன்னு சொல்றாங்க. அதான் சொல்றேன். ஆமா ஆமா, அவ்வளவுதான் நான் சொல்றோம். அப்ப 8 வயசு அப்படின்னா அக்கா இன்னும் கீழே இறக்கிட்டாங்க 4ஆம் கிளாஸ். ஆமா, அவ்வளவுதானே சொல்றாங்க. அப்போ அந்த வயசுலயே அந்த குழந்தைகள் என்ன பேசிட்டு இருக்கு பாருங்க.
கோயிற்பினா பிள்ளைகள் ஏதவனூர் ஏதவன் பேர் ஆரூற்றார் ஆரையலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய்னு கோயில்ல வழிவழியாய் இருந்து பணி செய்து கொண்டு இருக்கின்ற வயதான பெண்கள் பினா பிள்ளைகள் அவங்கள்ட்ட போய் இந்த குழந்தைங்க என்ன கேட்கிறாங்கன்னா, பெருமானை நாங்க வழிபாடு செய்யறோம், அந்த வழிபாடுல சரியா செய்யறோமா எங்களுக்கு தெரியல, ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும். முதல்ல அந்த பக்குவம் எப்படி இருக்கு பாருங்க. இப்ப உள்ள குழந்தைங்களை இந்த குழந்தைகளை சொல்லலாம், சின்ன குழந்தைங்க நம்ம சொன்ன பேச்சே கேட்காது. முதல்ல யார் வீட்லயாவது பிள்ளைகள் சொன்ன பேச்சு கேட்குமா? ஆமா, அந்த குழந்தைங்க அதுவும் வருத்தப்படுறாங்க. எங்க அம்மா அப்பாவுக்கு வயசாச்சு, சொன்னதே கேட்டு தொலைய மாட்டாங்கிறாங்கிறாங்க. அதான் நாமளும் அப்படிதானே வந்தோம், இப்பதான் நமக்கு புரியுது எல்லாம். சில உண்மைகளை கம்பெனி ரகசியங்கள் எல்லாம் உடனே சொல்லக்கூடாது. ஆமா, எங்க மதிவாணன் ஐயா உண்மையை டக்கு டக்குன்னு அப்படியே சொல்லிடுறாப்புல இல்லைங்களா? அப்ப அந்த குழந்தைகள் என்ன கேட்கிறாங்க பாருங்க. ஏதவனூர், இங்க இருக்கிற பெருமானுடைய நேட்டிவ் எங்கன்னா, இன்னைக்கு காலையில ஆக்சுவலி இந்த கல்லூரியினுடைய நிர்வாகத்துறை மேனேஜ்மெண்ட் சயின்ஸ் அந்த டீன் அவர்களை சந்திக்கும் பொழுது 5 நிமிடம் பேசும்பொழுது ஒரு கேள்வி கேட்டேன், உங்களுடைய பூர்வீகம் சொந்த ஊரே இங்கதானா அப்படின்னு நான் கேட்கிறேன். அப்ப அவர் சொல்றாரு, என்னுடைய சொந்த ஊர் தஞ்சாவூர், ஆனா நான் படிச்சதெல்லாம் இங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, உங்க ஊர் எதுங்கிறது இயல்பா அவர் கேட்கிற கேள்வி. இதை சுவாமிக்கு கேட்கிறாங்க அந்த பிள்ளைங்க. இப்போ ஏதவனும் ஏதவன் பேர்னது எங்க அம்மா அப்பா வச்ச பேர் இதுதானான்னு கேட்க அந்த குழந்தைங்க. தாயிமிலி தந்தையிலாம் அந்த பிள்ளைங்களுக்கு தெரிய வரல. அதனால என்ன கேட்கிறாங்க, ஏதவன் பேர். அப்ப அவங்க சொந்தக்காரங்க யாரு? முதல்ல அப்பா அம்மா வச்ச பேரை கேட்டதுக்கு அப்புறம் அவங்க பெரியப்பா எங்க இருக்கிறாரு, அவங்க மாமா எங்க இருக்கிறாரு, யார் உற்றார், ஆறு அயலார்னாரு, கொஞ்சம் தூரத்து சொந்தம், இதெல்லாம் எங்க இருக்கு இவருக்கு. கடைசியில ஒரு கேள்வி கேட்டாங்க பாருங்க, ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய், அவனை வழிபடுகின்ற முறை என்னன்னு எங்களுக்கு சொல்லுங்க. வழிபடுற குழந்தைங்களுக்கு கேட்குது. நீங்க சொன்ன மாதிரி 4ஆம் கிளாஸ்ன்னு வச்சுக்கிடுவோம், நான் சொல்ற மாதிரி 6ஆம் கிளாஸ்ன்னு வச்சுக்கிடுவோம், எப்படி வச்சுக்கொண்டா கூட எல்லாம் சின்ன குழந்தைங்க தானே. அந்த குழந்தைகளுக்கு அந்த ஒரு நிலைப்பாடு இருந்ததை மாணிக்கவாசகர் பதிவு செய்யறார். இப்படிதான் அங்க சொல்ற. அந்த குழந்தைங்க குளிச்சுட்டு வரும்பொழுது என்ன பாடுறாங்க பாருங்க, பேரரேர் கிங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆறு ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தாள். எங்க பெருமான் மாதிரி எங்களை ஆட்கொள்ளக்கூடிய கருணை யாருக்கு உண்டு இந்த உலகத்துல? அந்த குழந்தைங்க பெருமான பேசுது. அப்படி ஒரு அமைப்பு இருந்திருக்கு, இன்னைக்கும் அது இருக்கு என்பதற்கான சாத்திர கூறு உண்மை இவர்களை எல்லாம் பார்க்கும் பொழுது நான் உணர்கிறேன். நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இவங்களெல்லாம் சாத்திரம் படிக்கிறாங்க இந்த வயசுல அப்படின்னா, எம்எஸ்சி பிசிக்ஸ் படிச்சுட்டு தொடர்றாங்க. யாருங்கம்மா அது? பாருங்க, உனக்கு உங்க பேர் என்னங்கம்மா? பிஎஸ்சி பிசிக்ஸ். பாருங்க, உங்க பேருங்கம்மா? சக்தி பிரியா. ரொம்ப மகிழ்ச்சிமா, உட்காருங்க உட்காருங்க, ரொம்ப மகிழ்ச்சி. பாருங்க, அப்போ நம்ம இன்னைக்கு பிஎஸ்சி பிசிக்ஸ்னு ஏதோ மெக்கானிக்ஸ் அது இதுன்னு படிக்கிற இடத்துல இதையும் தொடர்ந்து எடுத்து 4 பேர் தொடர்ந்து வராங்கன்னு சொன்னார் நம்ம துறை தலைவர். யார் அந்த 4 பேர்? இங்க இருக்கிறாங்களா? 4 பேர் தொடர்ந்து பாருங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. பாருங்க, நாங்க போட்டுருந்த 4 பேர் இவங்க தான். உட்காருங்கம்மா, ரொம்ப சந்தோஷம் இல்லைங்களா? ஏன்னா அப்ப அந்த கல்லூரி காலத்திலேயே இதை படிக்கிற ஒரு எண்ணம் முதல்ல ஏற்பட்டிருக்குன்னா, அப்ப இன்றைக்கும் அது இருந்து கொண்டிருக்கு. நம்ம ஏதோ அன்னைக்கு தான் இருந்தது அப்படின்னு சொல்ல, இன்னைக்கும் இருக்காங்க. இன்னைக்கு இலங்கை போன்ற நாடுகள்ல அறநெறி பாடசாலை என்று வைத்து பாடம் நடத்தப்படுகிறது. 3ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதே பஞ்சபுராணம் மனப்பாட பாடமாக சமய பாடத்திலே தரப்பட்டிருக்கிறது. அப்ப இதெல்லாம் அங்க இன்னைக்கும் நடந்து கொண்டிருக்கு. இப்ப அந்த குழந்தைங்க அந்த வளர்ப்பிலே வாராங்க. அதனால ஒண்ணு, அந்த கால சூழ்நிலையில் அவர்களும் அவ்வாறு ஈடுபாட்டோடு இருந்திருக்கிறார்கள் ஒண்ணு. இன்னொன்னு, இலக்கிய அமைப்பு ஒவ்வொரு விதமாக பிரசன்டேஷனுக்கு கொடுக்கக்கூடிய டெக்னிக், அதுல அந்த குழந்தைகள் பாடுற மாதிரியான ஒரு இலக்கிய அமைப்பை கொடுக்கிறது. அது ஒரு அமைப்பு. அதனால எப்படி இதை கொடுக்குறோம்? இப்ப உதாரணத்துக்கு வரி வடிவம் கேட்டாங்க, ஒருத்தர் பிடிஎஃப்ல போட்டிருக்கிறாங்க, ஒருத்தர் கைப்பட எழுதியிருக்கிறாங்க, ஒருத்தர் டைப் பண்ணியிருக்கிறாங்க இல்லைங்களா? அப்படி பல வகையில நம்ம இதை கொடுக்குறோம். இங்க கொடுக்கக்கூடிய அசைன்மெண்ட்டை நம்ம எப்படி எடுக்கிறோம், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரியா நம்ம கொடுக்குறோம். அதை மாதிரி என்ன பண்ணியிருக்கிறாங்க கவிஞர்கள், அவர்களுக்கு ஏற்பட்ட கற்பனை திறத்தை எல்லாம் வெளிக்கொணர்கின்ற பொழுது எவ்வாறு செய்தார்கள் என்று சொன்னால், ஒவ்வொருவர் வாயிலாக அதை வெளிக்கொணர்ந்தார்கள். அதுல ஒரு இது அவர்கள் எடுத்துக்கொண்டது இந்த இளம் பெண்கள் எல்லாம்.
அதனால குழந்தைகள் வாயிலாக அந்த செய்தியை கொண்டு வந்தா, பொதுவாகவே நீங்க பாருங்க, குழந்தைகள் வாயிலா வந்த செய்தி அப்படின்னா எல்லாரும் அதை மகிழ்ந்து கேட்பார்கள். நீங்க சொல்றீங்கன்னு சொன்னா யார் சார் கேட்பா இப்போ? இல்ல, இயல்பாக. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த குழந்தைகள் குழலினிது யாழினிது என்ப தம்மக்கள் மழலை சொல்களாதவர் தானே சொல்றாரு. அதனால என்ன பண்ணாங்க, அவ்வாறு தரப்பட்டது, அது ஒரு காரணமா அமைந்திருக்க வேண்டும். அதனால ஆனா எதுவா இருந்தாலும் இந்த திருவுந்தியார் என்கின்ற இந்த ஞான பனுவல், அது அப்படிதான் சொல்லும். சிவஞான மாபாடியத்துல சுவாமி ஒரு செய்தி சொல்வார், இந்த திருவுந்தியார் திருக்கழிற்றுப்படியார் நூல்கள் எல்லாம் சிறப்பு இயல்பு பேசுகின்ற நூல்களாம்னு சொன்னார். சிறப்பு இயல்பு பேசுகின்ற நூல்கள் என்று சொன்னால் சிவஞான போதம் பயின்றவர்களுக்கு தெரியும், சாதனையலையும் பயனியலையும் முன்னிறுத்துகின்ற நூல்கள் என்று அர்த்தம். அப்ப முதல்ல இருக்கின்ற பொது அதிகாரமாய் இருக்கின்ற பிரமாணம் இலக்கணத்தை பேசுகின்ற நூல்களும் இருக்கின்றன. சாத்திரம் 14ல உண்மை இயல்பு என்று சொல்லக்கூடிய அல்லது சிறப்பு இயல்பு என்று சொல்லக்கூடிய முக்தி இன்பத்தை பெறுவதற்குரிய சாதனை செய்யும் முறையையும் சொல்லுகின்ற நூல்கள் என்று ரெண்டா பிரிச்சாங்க. அந்த வகையில திருவுந்தியார் 20 எதுல வருதுன்னா சிறப்பு இயல்பு பேசக்கூடிய நூல்கள்ல வருது, உயர்ந்த நூல்கள்ல வருது. அந்த வகை அப்போ அவ்வளவு மேலான அந்த உயர்ந்த செய்திகளை அந்த குழந்தைகள் வாயிலாக அதை கொடுக்கிறதுன்னா அது ஒரு அமைப்பு கொடுக்கப்பட்ட நூல். அதனால இந்த நூல் ரொம்ப நுட்பமான நூல். நான் இந்த நூல்கள் 2 எடுக்க வேண்டும் என்று பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் ஐயா எனக்கு தொலைபேசியில சொன்னபோது நான் ஒரே வார்த்தை இப்படிதான் சொன்னேன், அது என்ன 2 நூலுமே இப்படியான ஒரு நூலை என்று கொண்டு வந்து கொடுத்துடுறீங்க அப்படின்னு. ஏன்னா 2 நூலுமே ரொம்ப நுட்பமான நூல்கள். அப்புறம் அது எங்களுடைய பாடத்திட்டம் அப்படி, அதனால நீங்க எடுக்கணும். சரி, ரைட் அப்படின்னு சொன்னோம். இது ஒரு வாய்ப்பு, நானும் கொஞ்சம் படிப்பதற்கு வாய்ப்பா இருக்கும், சரின்னு எடுத்துக்கொண்டேன். அதனால இந்த உந்தியார் நூல்ல சொல்லப்பட்ட செய்திகள் எல்லாம் ரொம்ப அடிப்படை செய்திகள்லாம் எங்கேயுமே கிடையாது. நீங்க நூல் 45 பாட்டு இப்ப நடத்தி முடிச்சிட்டோம். நம்ம 45 பாட்டையும் கேட்டுட்டோம். அதுல பல பேர் பல பாடல்களை மனப்பாடம் பண்ணியிருப்போம். குழந்தைகளாகிய உங்களுக்கு என்னுடைய ஒரு பணிவான விண்ணப்பம், ஒரு ரெக்வஸ்ட், ஒரு ஆப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, அந்த 45 பாட்டையும் தயவு செய்து மனப்பாடம் பண்ணிடுங்க. இதுதான் நான் சொல்றேன். ஏன்னா அதை வேகமா மனப்பாடம் பண்ணக்கூடிய சிலர் இங்க இருக்கிறாங்க. நான் இப்ப பேர் சொல்லல, அவங்க யாருங்கிறத நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இடைவேளையில கேட்டீங்கன்னா தெரியும். இது வரைக்கும் 35 பாட்டு பண்ணிட்டேன், 42 பாட்டு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரியவர்கள் இங்க இருக்கிறாங்க. இன்னும் ஒரு வகையில சொன்னா, 45 வயசுல 50 வயதிலேயே மனப்பாடம் பண்ண முடியுதுன்னா 17-18 வயசுல உங்களுக்கு மனப்பாடம் பண்ணுங்க ரொம்ப எளிமை. நீங்க இந்த திருவுந்தியார் நாங்க படிச்சிருக்கோம் அப்படின்னு நாளைக்கு ஒரு இடத்துல நீங்க சொல்லலாம்னா, அங்க நீங்க எப்படி அதை எடுத்து சொல்ல முடியும்னா, இந்த திருவுந்தியார் மனநத்துல இருக்குமானால் அது ஒரு பெரிய சொத்து நீங்க சேர்த்துக்கிட்ட மாதிரி. அண்ட் இப்ப நீங்க பண்ற மனப்பாடம் கடைசி வரைக்கும் கூட நிற்கும். அகலமாய் யாரும் அறிவரிது அப்பொருள் சகலமாய் வந்தது என்று உந்தி வரான் அப்படின்னா அது கூடவே நிற்கும். எந்த உள்ள முருகில் உடனாவர் அல்லது தெல்ல அரியர் என்று உந்தி வர, சிப்பரச் செல்வர் என்று உந்தி வரான்னா கூடவே வருவது. அதனால அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பத்தை குழந்தைகள் மத்தியில அதை வைத்துக்கொண்டு, இந்த நூல் சொல்ல செய்திகள் எல்லாமே திருவுந்தியாரை ஒரு 5 நிமிடத்துல சொல்லிடணும் அப்படின்னு சொன்னா 2 செய்தி தான். யான் எனது என்கின்ற ஆணவ மலம் நீங்க பெற்று திருவருளையே முன்னிறுத்தி நிற்பதுதான் இந்த ஆன்மாவினுடைய கடமை என்று சொல்லப்பட்டது. முதல்ல ஆன்மாக்களுக்கு சொல்லப்பட்ட கடமையே என்ன என்று சொன்னால், நம்ம துறைத்தலைவர் சொன்னார், நான் என்பது மறையணும்னு. அந்த நான் என்பது மறையிறது, அதுதான் சொன்னார். டாக்டர் ஆனந்தராஜன் ஐயா அவரிடத்துல எழுதுவார், நான் மறையை கற்றவன் அல்ல ஞானி, நான் மறைய கற்றவனே ஞானின்னு எழுதினார். இல்லைங்களா? அப்ப அந்த யான் எனது என பொதுவா அந்த யான் எனதுங்கிறது முன்னாடி வந்துடும். அது அகப்பற்றும் புறப்பற்றுமாய் அது முன்னாடி வந்துடும். அப்ப அது நீங்க வேண்டும், முதல்ல அது நீங்க வேண்டும் என்பதே முதல்ல ஒரு பாடம். அது இவ்வளவு நாள் அதுவே தெரியாம இருந்தோம். இப்ப அது நீங்க வேண்டும் என்று தெரிகிறது. இப்ப அதை எவ்வாறு நீக்குவது? நான் இன்னையில இருந்து நான் நினைக்கிறது இல்லை, நான் தான் சார் அப்படிலாம் நினைக்கிறதே இல்லை. நல்லா புரிஞ்சுங்க, நான் நினைக்கிறது எப்படி 100 ரூபா நான் தான் நினைச்சிட்டு இருக்கிறேன் நீ இல்லைங்களா? அப்ப அதனால இந்த யான் எனதுங்கிறதுல இருந்து வெளியே வர்றது அப்படின்னா வரணும்னு தெரியுது. அடுத்தால எப்படி வர முடியும் அப்படின்னா,
அடுத்த செய்தி சொன்னார், அது குருநாதருடைய பார்வையினாலே நடைபெறும். அடுத்த செய்தியா, மூளை இருந்தாரை முற்றத்தை விட்டவர் சால பெரியர் என்று உந்தீபர தவத்தில் தலைவர் என்று உந்தீபர. அப்ப அது யார் செய்ய முடியும்னாரு? குருநாதருடைய பார்வையில நடக்கும். அவருடைய அந்த பார்வையிலேயே ஏன்னாரு, குருநாதர் யாரு அப்படின்னா சுவாமிதான் குருநாதரா வாரான்னு சொல்றாரு. அது சாத்திரம், நமக்கு தோத்திரங்களும் உதவியா இருக்கு. அருபரத்தொருவன் அவனியில் வந்து குருபரனாகி நின்று அருளிய பெருமை என்று சொல்றார். அப்ப சுவாமிதான் குருநாதரா வர்றதுனால அவன் வந்து என்ன செய்யறான்னாரு, ஞானமே வடிவாய் இருக்கின்ற பெருமான் மெஞ்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரது. அது வந்து இங்க வந்து என்ன படுதுன்னாரு, பார்த்த பார்வையிலேயே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும். அதுதான் வந்து சரி சிவபுராணம் அப்படியே சொல்லுச்சு. அதனால மெஞ்ஞானம்ங்கிறது சுவாமி, நமக்கு இருக்கிறது அஞ்ஞானம், அஞ்ஞானம்ங்கிறது ஆணவமலம். அதை யார் நீக்குவார்னாரு? சுவாமி நீக்குவான். எப்படி நீக்குவான்னாரு? வந்து பார்த்தான்னா போரும்ட்டார். நெஞ்சு விடுதுங்கிற சாத்திரத்துல சொல்றார், குருநாதர் என்னை பார்த்தார், அதுதான் சொல்றார். இது எல்லாம் நீங்கிருச்சுங்கிறார். அவர் ஒரு ப்ரூஃபே காட்டுறார். ஏன்னா நீங்க இப்படி எல்லாம் சொன்னா யாருக்கு சார் நீங்க யாராவது ஒரு ஆளை கொண்டு சொல்லுங்க சார் அப்படின்னா, உமாவதி சிவாச்சாரியார் நெஞ்சு விடுதுல பதிவு செய்றார். அவன் என்னை பார்த்தான், பழைய வினை பஞ்சமல கொத்தை எல்லாம் நீத்தான், நினைவு வேறாக்கினான் அப்படிங்கிறார். அவன் என்ன செய்தான்னாரு? பார்த்தான், அவ்வளவுதான். ஏன்னாரு அந்த பார்வைக்கு அவ்வளவு. அதை கேட்டுதான் பின்னாடி வந்து என்ன பார்வை உந்தன் பார்வைன்னு எழுதி வச்சான். அப்ப இந்த பார்வை வந்து அது சுவாமியினுடைய பார்வை எப்படி. அதனால அதை என்ன பண்ணா, பழைய வினை சஞ்சிதம் பஞ்சமல கொத்துன்னு 5 மலங்கள். நம்ம பொதுவா 3 படிப்போம், விரிவா படிக்கும் பொழுது 5 படிக்கிறோம். அந்த பஞ்சமல கொத்தை எல்லாம் நீத்தான் அப்படின்னு சொன்னா, நீத்து விடுதல்னா இனிமேல் முளைக்கிறதுக்கு அங்க இடம் கிடையாது. அதனால நீத்தான், நினைவு வேறாக்கினான். நினைவு வேறாக்கினான்னா இப்ப நமக்கு இங்க இருக்கிற நினைவெல்லாம் எப்படி இருக்குன்னா, இந்த உலகில் சார்ந்த நினைவா இருப்போம். இன்னைக்கு நம்முடைய நினைவு என்ன இருக்கும்? இப்ப பொதுவா வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களை விட்டுறலாம். இப்ப நம்மள மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் சரி 1 மணிக்கு முடிஞ்ச உடனே 2 மணிக்கு பஸ் பிடிச்சு 5 மணிக்காவது வீட்டுக்கு போய் நைட்டு பார்க்கணும், நாளைக்கு அந்த வேலைகள். நம்மளுடைய நினைவுகள் நிறைய வந்து படத்துல இருக்கிறோம், இல்லைன்னு சொல்ல. படம் இருக்கிறோம், பாடம் அப்புறம் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் அந்த நினைவுகள், அம்மாவில் எனக்கு பேத்தி பேரனை விட்டு வந்திருக்கு சார், நாளைக்கு எல்லாம் தேடணும், ஒரு நாள் விட்டு வரதே பெருசு, நாளைக்கு இப்படி நிறைய நினைவுகள். அவர் என்ன ஒரே அர்த்தம் சொல்ல, நினைவு வேறாக்கினான்ட்டார். அப்படின்னா நினைவு இங்கேயே இல்லையா, எங்க நினைவு இருக்குன்னாரு? பெருமானோடு ஐக்கியமாய் இருக்கிறது அந்த நினைவு. சுவாமியை தவிர வேற ஒரு நினைவும் இல்லை. உற்றவரும் உறுதுணையும் நீயே என்றும் உன்னையல்லால் ஒரு தெய்வம் உள்கேன் என்றும் அந்த நினைவாயிடுச்சு. இதெல்லாம் எப்படி நடந்தது, எப்ப நடந்தது சார்? ஏன்னா இன்னைய வரைக்கும் நம்ம இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். இந்த உலகியல்ல காலையில சாப்பிடணும், அது பண்ணணும், பெண்கள் சமையல் பண்ணணும்னு நினைக்கிறோம், அவங்க குழந்தைங்க படிக்கணும், நாளைக்கு அசைன்மெண்ட் கொடுக்கணும், இதைத்தானே இப்படி நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம். திடீர்னு ஒரு நாள் காலையில இந்த நினைவெல்லாம் போயிடுதுன்னா அது எப்படி நடந்ததுன்னாரு? ஒரே தான் ஒரு பார்வை, அவ்வளவுதான். அதுதான் 2வது செய்தி திருவந்தியார்ல. 3வது செய்தியா என்ன கொண்டாருன்னா, அவ்வாறு அவன் பார்த்த பார்வையில நினைவு வேற ஆனதுனால நம்ம எங்க போனோம்னாரு? நேர அவன் திருவடியினர். ஐயோ, அப்ப மறுநாள் காலையில் இங்க இருந்து அவுட்டா அப்படின்னு இல்ல, இங்க இருக்கும் பொழுதே அவன் திருவடியில சீவன் முத்த நிலையினர். இங்க இருக்கின்ற காலத்திலேயே அந்த பேரின்பத்தை நுகருகின்ற வாய்ப்பு நமக்கு தரப்படும். அப்ப சித்தியா இந்த திருவுந்தியார் ஆரம்பமே எங்க இருக்கு பாருங்க, ஆணவம் கண்மம்மா என்று 3 மலங்கள் உண்டு, அது அங்கெல்லாம் இல்ல, அதெல்லாம் வந்து பொதுவில் வரணும். இது நேரவே வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவங்க சொல்ற மாதிரி பிஎஸ்சி சிலபஸ் தான். இங்க வந்து 8ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, A+B² எல்லாம் கிடையாதுங்க. நேர அப்ளிகேஷன் ஆஃப் டிஃபரன்சியேஷன் இன்டகிரேஷன் போயிடுது பாடம், அப்படி போயாச்சு. அதனால இங்க வந்து சின்ன சின்ன இதுகளுக்கெல்லாம் இடமே இல்லை. திருவுந்தியார் பாடமே அங்கதான் ஆரம்பிக்குது. அதனால இது வந்து ரொம்ப உயர்ந்த நிலையில உள்ள பாடமா வந்து அமைந்திருக்கு. அதனால என்ன சொன்னார்? முதல்ல இந்த மலத்தை விட்டு நீங்கி நாம வெளியே வந்து, அப்படின்னா என்ன அர்த்தம்னாரு? யான் எனது என்பதையெல்லாம் விடுத்து அவனுடைய திருவடிக்குள் ஒடுங்கி நிற்றல், இதான் வந்து சொல்லுது. அவ்வாறு ஒடுங்கி நிற்றல் அப்படிங்கிறதான் தசகாரியத்துல மேலாகி 9வது நிலையில போய் சிவயோகம் என்று கொண்டு வச்சார். அந்த சிவயோகம் எப்படி கைகூடுங்கிறதுக்கு மட்டும் ஒரு அமைச்சார். எப்படி அமைச்சார்னா, சுவாமி குருநாதராய் வந்து தருவான்னார். தந்தன் பின்னர் கிடைக்கக்கூடிய அனுபவம் அது என்னன்னாரு? அதைத்தான் தசகாரியத்துல கடைசி நிலையில கொண்டு வச்சாரு, சிவபோகம் என்று. அதை சொல்லுகின்ற நூல் இந்த திருவுந்தியார்.
அதனால ஒரு மரபே அந்த காலத்துல இருந்தது. உந்தியில இருந்து முதல்ல படிக்கணும்னு ஒரு மரபு இருந்திருக்கு. அந்த மரபு மாறிடுச்சு ரொம்ப நாளா. உண்மை விளக்கத்துல முதல்ல படிக்க ஆரம்பிக்கணும்னு ஒரு மரபு, திருவருள் பயணம் முதல்ல படிக்கணும்னு ஒரு மரபு அதற்கெல்லாம் முன்னாடி காலங்கள்ல இருந்ததுன்னு பண்டைய உரையாசில் எழுதுறாங்க. உந்தியார், உந்துதல்னா தள்ளுதல் அர்த்தம். நம்ம இந்த சைவ தள்ளி கொண்டு போய் எங்க கொண்டு தள்ளி கொண்டு போச்சுன்னாரு, திருக்களிட்டு படியில கொண்டு போட்டுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பெருமானுடைய படியில திருக்களிட்டு படியார் படிச்சு, அந்த திருக்களிட்டு படியார படிக்கிறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா ஞானம் கைகூடும். சிவஞான போதத்தை படிச்சு, அந்த சிவஞான போதத்தை படிக்கிறதுனால என்ன கிடைக்கும்னாரு, சித்தி விளைவிக்கும். அதனால சிவஞான சித்தியார படிச்சு, அதெல்லாம் படிச்சு உங்களுக்கு என்ன பலன் கடைசியில எங்க ஒண்ணு நிக்கும்னாரு, சிவம் உங்க மேல பிரகாசிக்கும்னாரு. சிவபிரகாசம் படிக்கின்றார். அந்த பாங்க இப்படி அமைச்சாங்க. அப்போ உந்தி தள்ள களிற்றுப்படியில போய் சரணாக ஞானம் கைகூட சித்தி விளைவிக்க பிரகாசிக்குமாம். இது ஒரு அமைப்பு. அப்ப அந்த வகையில பாத்தீங்கன்னா முதல் நூலே திருவுந்தியார்னு இருக்காங்க. இவ்வளவு மேலான நூலை எப்படி சார் பிராக்டிக்கலா முடியாத அப்படின்னா முடியும். ஏங்கன்னாரு, அந்த காலத்து கல்வி அமைப்பு அப்படி இருந்தது. குருகுல கல்வியா படிச்சாங்க நீங்க. அதனால குருநாதருக்கு சேவை செய்யணும், தானா பாடம் வரும். அங்க உட்காந்து நீங்க வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம். குருநாதரோட வேட்டி துவைச்சு போட்டா பாடம் வரும். குருநாதருக்கு சேவை செய்து கொண்டிருந்தா பாடம் தானா வரும். ஏன்னாரு, அவர் தான் தினம் பார்ப்பாரு. நீங்க அதானே சொன்னீங்க, பார்த்தால் எல்லாம் நடக்கும்ல. குருநாதர் தினம் பார்ப்பார். அதனால அவருடைய அந்த குருவருளால இந்த பாடமெல்லாம் தானா வரும். அப்ப என்ன ஆகுதுன்னா, முதல்ல பள்ளி நோட் எடுத்து எழுத ஆரம்பிக்கும் பொழுது எங்க ஆரம்பிக்காங்கன்னா திருவுந்தியார்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அது வரைக்கும் ஆல்ரெடி தயார், ப்ரிப்பரேஷன் கோர்ஸ் அதுக்குள்ள டன். அப்படி வரும்பொழுது திருவுந்தியார் படிக்க அந்த குழந்தை வரும் பொழுதே அதுக்கு முன்னாடியே என்ன ஆகுனாரு, திருமுறைகள் அவ்வளவு ஒரு தேர்ச்சி. 7 வயசுல அநேகமா அந்த குழந்தை தீட்சை எடுத்திருக்கும். இப்ப உட்காந்து இந்த பாடத்தை சொல்லி கொடுத்தா அதனால அதை வாங்க முடியுது. 65 வயசுல எடுக்கலாமா வேண்டாமான்னு தீட்சையை எவ்வளவு நாளா யோசிச்சு 6 வருஷம் கழிஞ்சு போச்சு இல்லைங்கம்மா. அப்புறம் அது பக்குவம் இல்லாததுனால அந்த ஆள் கொடுக்கலாமா, இந்த ஆள் கொஞ்சம் நல்லா கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது நம்ம கடையில ஜாமான் வாங்குற மாதிரி பேசிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. அப்ப இது காரணம் வரணும்ல காலத்தால். அப்படி அப்ப அந்த காலத்துல அப்படி ஒரு அமைப்பு இருந்திருக்கு. ஆனா அந்த மரபு ரொம்ப நாளாவே மாறிடுச்சு. திருவுந்தியார்ல இருந்து துவங்கணும்னு ஒரு மரபு அந்த காலத்துல இருந்திருக்கு. ஆனா இது அவ்வளவு நுட்பமான நூல். அப்ப இது எப்படின்னா, ஏன்னா முதல்ல எடுத்த உடனே பாருங்க, சிவஞான போதமே ரொம்ப உயர்ந்த ஒரு நூல். அதுவே கூட என்ன பண்ணார்னா பொது அதிகாரம் என்று முதல்ல வச்சு, அதுலயும் பிரமாண இயல் என்று ஒன்று வச்சு, இந்த 3 பொருள்களை உண்டு என்று நிச்சயிப்பது தான் முதல் 3 சூத்திரமா அப்படி எடுத்துட்டு போனார். போயிட்டு நேர 8ஆம் சூத்திரம் 7 சூத்திரம் படிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு செய்தி சொல்றார், சிவபெருமானே குருநாதராய் வருவார்னு சொல்றார் 8ஆம் சூத்திரத்துல. இங்க பாட்டு ஆரம்பமே எங்க இருந்ததுன்னு அப்படின்னா, சகலமாய் வந்ததென்று உந்தீபரன்னு அங்க 7 சூத்திரம் படிச்சுட்டு தெரிய வேண்டிய செய்தி தான் இங்க ஸ்டார்டிங் பாயிண்டே. அதனால அப்படியான ஒரு நுட்பமான நூல். அந்த ஒரு வாய்ப்பு. இதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, இந்த நூலெல்லாம் பொதுவா சாத்திர வகுப்புகளை நடத்துறது இல்லை. எனக்கு எல்லாரும் சிவஞான நீங்க சாத்திரம் படிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. நம்ம மதியானம் எல்லாம் ரொம்ப காலமா படிக்கிறவங்க, நிச்சயமா பெரியவங்க இருக்கிறீங்க, குழந்தைகளும் இருக்கிறீங்க. உண்மை விளக்கம் படிப்போம், அப்புறங்கம்மா திருவருள் பயன் படிப்போம், சிவஞான போதம் படிப்போம், சிவபிரகாசம் என்னங்கம்மா. அப்புறம் என்ன படிக்கணும்னு யோசிச்சுட்டு உட்காந்துருக்கோம். இல்ல திருவள்ளுவர் ஒரு தடவை 2 தடவை ஒரு தடவை சொல்லியாச்சு. உண்மை விளக்கம், திருவருள் பயனு. நீங்க நிறைய படிப்பீங்கம்மா. நீங்க ஆமா என்ன எனக்குமா, அதான் உண்மை விளக்கம் படிப்போம், திருவருள் பயன் படிப்போம், சிவஞான போதம் படிப்போம், சித்தியார், சிவபிரகாஷ். அநேகமா அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அவ்வளவுதான். இதுலயும் கூட இந்த சித்தியார் சிவபிரகாசம்லாம் படிப்போம்னு சொல்லக்கூடாது, புத்தகத்தை எடுத்து பார்ப்போம். கேட்டீங்களா? அப்ப சிவஞான போதம் மட்டும் படிச்சேன்னு சொல்லிடலாமா அப்படின்னு இல்லை. இதெல்லாம் தொட்டு பார்க்கிற புஸ்தகங்கள் இந்த 5, தொட்டாமலே வச்சிருக்க புஸ்தகம் 9.
அதெல்லாம் அந்த பேர் கூட நல்லா கேள்விப்பட்டதே இல்லை. நீங்க எதுவும் சொல்றீங்க. ஆமா என்னங்க? ஆமா ஏன்னா இன்னொரு சொல்லுங்க, அந்த பேரை எனக்கு காதுல விட மாட்டேங்குது. சிவஞான மாபாடியம். அப்போ இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இதுதான் இன்றைய அமைப்பா இருக்கு. பொதுவா 10 நாட்கள் சேவை சித்தாந்த பயிற்சி முகாம்கள் அங்கங்கெல்லாம் சொல்லும் பொழுது அடிப்படையா முதல்ல உண்மை விளக்கம் சொல்லி, திருவருள் பயன் சொல்லி, சிவஞான போதம் என அதுதான் மணிமுடி நூல். அதுக்காக அதை வச்சு நேரம் இருந்தா சித்தியார கொஞ்சம் காட்டி சிவபிராஸ்த இவ்வளவுதான் பொதுவா எல்லா இடங்கள்லயும். மற்ற நூல்கள் படிக்கலன்னு நான் சொல்லல, படிக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல. ஆனா பொதுவா அமைப்பு இப்படிதான் இருக்கு எல்லா இடங்கள்லயும். ஆனா இந்த திருவுந்தியார், திருக்களிற்றுப்படியார், இருபாய் இருபகுது அது மாதிரி நூல்கள் எல்லாம் இந்த பாடத்திட்டத்திலே தான் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த கல்லூரி நிர்வாகத்துக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா அது உண்மை விளக்கம் திருவருள் பயன் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். என்னோட படிக்கணும் படிக்கலாம் இல்லைன்னு சொல்லலை. அதான் ஏற்கனவே படிச்சது தானே. அதுல எத்தனை முறை பொய் காட்டி பொய்ய கட்டி போதானந்த பொருளாம மெய்காட்டும் மெய்கண்டாய் இல்லைங்களா? அதனால அது திரும்ப திரும்ப அதுல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை, ஏற்கனவே நிறைய தெரிஞ்சதுதான். உண்மை விளக்கம் அது திருவருள் பயன் என்ன தெரியும், 100 பாட்டு மனப்பாடம் பண்ணவங்களும் உட்காந்துருக்கிறீங்க. அதனால அது ஒன்றும் பெரியது இல்லை. ஆனா திருவுந்தியார் மாதிரி ஒரு சாத்திரத்தை எடுத்துக்கொண்ட ஒரு அமைப்பு நமக்கெல்லாம் பயிலுவதற்கு ஒரு வாய்ப்பு. அது அந்த வகையில ஒரு பெரிய சிறப்புன்னு சொல்லி திருவுந்தியாரை இதற்கு மேல நான் இப்ப இங்க விளக்கல. ஒண்ணு வேணா வைத்துக் கொள்ளலாம், ஒரு 12:45 மணி வரைக்கும் வேணா கொண்டு வந்து நிறைவு செய்து, திருவுந்தியார் இதுவரை நடந்த பகுதிகளில் ஏதேனும் ஐயம் அது எது இருக்கு பேசணும் நினைச்சா கடைசியில் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் அதுக்கு வேணா நேரத்தை நம்ம அமைக்கணும்னு அமைத்துக் கொள்ளலாம். ஏன்னா இன்னைக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. எப்படி பயன்படுத்தணுமோ பயன்படுத்திக்க போறோம், அவ்வளவுதான். நம்ம தான் முடிவு பண்ண போறோம். எனக்கு தெரிஞ்சு நேரம் 1 மணின்னு ஒரு கணக்கு மட்டும் வச்சுக்கிட்டோம். அந்த 1 மணி வரைக்கும் எப்படியெல்லாம் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதை நீங்களும் நானும் நம்ம முடிவு பண்ணிக்கிறோம். யாரும் அதுல பெருசா தடை சொல்ல போறது இல்லை. அதனால நிறைய நேரம் 20 வச்சுக்கிறோம். கொஞ்ச நேரம் அதுல திருவந்தியாரையும் வைக்கணும்னாலும் வைத்துக் கொள்ளும். ஏன்னா இதுவரை படித்த வகுப்புகள் 7 வகுப்புகள் ஏற்கனவே எல்லாம் கேட்டுட்டோம், புத்தகத்தை படிச்சிருக்கிறோம். ஏதேனும் சில ஐயங்கள் இருந்தால் அதையும் தெளிவுபடுத்திட்டா, இப்போ திருவுந்தியார் தெளிவா இருக்கு சார், பரீட்சைக்கு நாங்க ரெடி, அடுத்தால 20 எடுக்கலாம் கையில அப்படின்னு ஒரு நிலைக்கு அதை வருவோம்னாலும் அதையும் செய்து கொள்ளலாம் என்று சொல்லி இப்ப என்ன பண்ண போறோம், இருபாய் இருபகதை ஒரு அறிமுகம் செய்ய இருக்கிறோம். இந்த ஒரு சின்ன அறிமுகம் பண்றோம். அதுக்கப்புறம் அது மகளிருடைய இதுக்கு நேரத்தை கொடுத்துட்றோம் திருவந்தியாருக்கு. அதுக்கப்புறம் ஒரு டீ பிரேக் முடிச்சுட்டு திரும்ப இருபாய் தொடருவோம். இந்த இருபாய் இருபகுது அப்படிங்கிற நூல் அருளந்தி சிவாச்சாரியாரால் அருளி செய்யப்பட்டது. ஒரு நூல் பயிலுகிறோம் அப்படின்னு சொன்னாலே இப்படித்தான் பயில வேண்டும் என்று சில முறைகள் இருக்கின்றன. அதுல முதல்ல என்னன்னா, நூல் ஆசிரியரை தெரியணும் முதல்ல, அப்புறம் நூல் அமைப்பு தெரியணும், அப்புறம் நூல் சொல்ல வந்த செய்தி தெரியணும், அதுக்கப்புறம் நூலுக்கு உரை செய்தவர்கள் பெருமை தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சுதான் நூலுக்குள்ள போகணும். இதெல்லாம் ஒரு முறை. அந்த வகையில நூல் ஆசிரியர் அருளந்தி சிவாச்சாரியார். அருளந்தி சிவாச்சாரியாரை பத்தி நமக்கு அப்படின்னா, நான் நிறைய வரலாறுக்குள்ளெல்லாம் போகல, நூலாசிரியர் சொல்லணுங்கிற மரபுக்காக 2 வார்த்தை சொல்லிட்டு போயிடுறேன். திருத்துறையூரை சார்ந்தவர்கள், மெய்கண்ட தேவநாயனாருடைய நேரடி மாணாக்கர், மெய்கண்ட தேவநாயனாருடைய தலை மாணாக்கர். ஏன்னா மெய்கண்டார்ட்ட 49 மாணவர்கள் படிச்சாங்க நேர. அதுல நம்பர் 1 நம்பர் 1 மெய்கண்டாரால கொடுக்கப்பட்டது யாருக்குன்னா அருளந்தி சிவாச்சாரியாருக்கு. மெய்கண்டாருடைய உத்தரவின் பேரில தான் அவர் சிவஞான சித்தியார் நூலே செய்யறாரு. என்னை பவத்தில் சேரா வகை எடுத்து என் சித்தத்தை தன்னை வைத்து தாளினை தலைமேல் சூட்டும் என்னை மெய்கண்டன் அப்படின்லாம் சொல்றார். அதனால மெய்கண்டார் சும்மா ஒரு வரலாற்றுக்கு சொன்னா, மெய்கண்ட தேவநாயனார் அருள் பெற்று சிவஞான போதம் சொல்லிய காலமும் பாடமா சொல்லிய காலம் பாத்தீங்கன்னா அவருக்கு 2.5 வயசு 3 வயசு. அருளந்தி சிவா 3 வயசு. ஆமா ஆமா 2.5 வயசு தான் சொல்றாங்க. சிவஞான போதம் பாடும் பொழுது மெய்கண்டாருக்கு வயசு 2.5 வயசு. எல்கேஜி அட்மிஷன் கூட கிடையாது, நியாயமா ப்ரீகேஜி இல்லைங்களா? ஆமா, அதுலதான் பாடுறாரு. அவன் அவளிதனும் அவை மூவினமையில் தோற்றிய திதியை ஒடுங்கி மலத்துலதான் வந்தமாதி என்மனார் புலவர்னு சொன்னாரு. அதுக்கு பின்னாடி வந்தவங்க 45 பக்கத்துக்கு ஒரே எழுதுறாங்க. நம்ம 45 நாள் படிச்சாலும் புரிய மாட்டேங்க.
அப்ப அவ்வளவு நுட்பத்தை குழந்தை சொல்லுச்சுன்னா, சொல்லும் பொழுது அதுக்கு வயசு 2.5 3 வயசுல அது பாடம் சொல்லிட்டு இருக்கு. அருள் நந்தி நந்தியம்பெருமான் சொன்னது. அதனால நந்தி இப்ப அருள்நந்தி சிவாச்சாரியார் என்கின்ற இந்த ஆசிரியர் 20 ஆசிரியர், இவருக்கு அருள்நந்தி சிவம்னு பேர் வச்சதே மெய்கண்ட தேவநாயனார். அவருடைய முன்னாடி இருந்த பேர், அதுவும் அவங்க அப்பா வச்ச பேர் தெரியல, பின்னாடி அதுவும் ஒரு பட்ட பெயராத்தான் இருந்திருக்கணும். சகல ஆகம பண்டிதர்னு பேர். அந்த சகல ஆகம பண்டிதர் அப்படின்னா எப்படின்னா, சைவத்திலே உள்ள 28 ஆகமங்களையும் ஓலைச்சுவடிகளாய் மாட்டு வண்டியில வச்சுக்கிட்டு ஊர் ஊரா போவாராம். மதிவாணன் ஐயா ஏதாவது இந்த மௌட ஆகமத்துல ஒரு சந்தேகம் அப்படின்னு சொன்னா உடனே அதுக்கு பதில் சொல்லுவாராம். சொல்லிட்டு தான் சொன்னதுக்கு ப்ரூஃபா உடனே அந்த ஆகமச்சோடி எடுத்து காட்டுவாராம். அதுக்கு தான் கையில கொண்டு போனது. அவருக்கு தெரியாம படிக்கிறதுக்கு இல்லை. அவர் சொல்லிட்டு இப்ப நீங்க சந்தேகம் கேட்டீங்கன்னா உடனே அதுல இருந்து காமிக ஆகமத்துல ஒரு சந்தேகம்னா உடனே பதில் சொல்லிட்டு அதை எடுத்து காட்டுவாராம். ஏன்னா அவ்வளவு ஓலைச்சுவடியில இருந்திருக்கு. அந்த காலத்துல சொல்றாங்க, ஒரு ஆகமம் என்பது 1 கோடி கிரந்தங்கள் உடையதுன்னு ஒரு குறிப்பு வருது. அப்படின்னா 28 கோடி கிரந்தங்கள் ஓலைச்சுவடியில வச்சு மாட்டு வண்டியில தூக்கி போயிருக்கிறார். ஊர் ஊரா போய் இதை பண்ணியிருக்கிறார். அதனால அவருக்கு சகல ஆகம பண்டிதர்னு பேர். அந்த சித்தியார் அந்த ஆசிரியர் தான் சிவஞான சித்தியார் நூலும் பண்றார். அவர் இன்னொரு நூல் பண்றார், அதுதான் இந்த 20 அதனால நூலாசிரியரை புறச்சந்தான மரபு என்று சொல்லக்கூடிய மெய்கண்டாற்று துவங்கி அந்த புறச்சந்தான மரபிலே அவருக்கு அடுத்தபடியாக 2வதா வந்தவர்கள் அருள்நந்தி சிவம். இது அவருடைய சிறப்பு. அந்த அளவு அவருடைய குருபூசை தினம் புரட்டாசி பூரண நாள், அந்த அளவு தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். இப்போ இதுக்கு மேல வரலாறுக்குள்ள நான் போல. அவர் செய்த 2 நூல், ஏனையவற்றை எல்லாம் வெள்ளித்திரையில் கண்டுகொள்க. அவ்வளவுதான். நீங்க புத்தகத்துல வீட்டுல போய் படித்துக் கொள்ள வேண்டியது. இந்த நூல் அமைப்பு இதுக்கு 2 பா 2 பகுது அப்படின்னு பேர். நூல் 2 பா அப்படின்னு சொன்னா 2 பா வகைகளிலே, அதாவது வெண்பாவும் ஆசிரியப்பாவுமாக 2 பா வகைகளிலே அமைந்த நூல். அதனால 2 பா. அது 14 சாத்திரங்களிலேயே இப்படி பாவகையை நூல் பெயராக வச்சிருக்கிற ஒரே சாத்திரம் இதுதான். வேற எங்க அப்படி அமையல. அதனால 2 பா 2 பகுது அப்படின்னா 2 பாக்கள், ஒன்னு வெண்பா இன்னொன்னு ஆசிரியப்பா. அப்படி மொத்தம் அமைந்த நூல்கள் பாட்டுகள் 20. அதனால 2 பா. சொல்லுங்க மதியானம் ஐயா. அக்குன்ற சிறப்பு எழுத்து வந்திருக்கு. ஆமா, உயிர் எழுத்துல உயிர் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு கடைசியா அந்த அக்குன்ற ஞானத்தை அடைய வேண்டியது அது அப்படிங்கிறது ஒரு பொருளா சொல்லப்படுது. ஆனால் அக்கு என்கின்ற அந்த ஞானத்தை கொண்டு சேர்க்கின்ற நூல் இது என்று ஒரு அமைப்பு, அதுக்கு ஒரு சிறப்பு. ஐயா, அதனால இந்த 2 பா 2 பகுது என்கின்ற இந்த நூல், இது நூலினுடைய அமைப்பு 20 பாட்டு தான். அது வெண்பா 4 வரியில, ஆசிரியப்பாக்கு வரி இலக்கணம் அமைப்பு இல்லை. அதனால அதுல நிறைய வரிகள் பின்னாடி தொடர்ந்து பாடப்பட்டிருக்கு. இது நூலினுடைய அமைப்பு. இந்த நூல் திரண்டு தருகின்ற பொருள் எதை பற்றி இது பேசுகிறது? ஒரு பொது வகையில சொன்னா சைவ சித்தாந்த நூல் அப்படின்னு சொல்லிடலாம். அந்த சைவ சித்தாந்தத்திலும் என்ன பண்ணுது, தன்னுடைய குருநாதராகிய மெய்கண்ட தேவநாயனாரை நோக்கி சில நுட்பமான கேள்விகளை தாம் எழுப்பி, அந்த கேள்வியை எழுப்புறதே எப்படி எழுப்புறாருன்னா, பதில் சொல்லியே கேள்வி எழுப்புறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் இது கேட்கிறேன், இதுக்கு நீங்க இது பதில்னு சொன்னீங்கன்னா இந்த சிக்கல் வரும், அதுக்கு அந்த பதில் சொன்னீங்கன்னா இந்த சிக்கல் வரும், இப்படின்னு எழுப்பிட்டே போறாரு கேள்வி. இதே மாதிரியான ஒரு நூல் சாத்திர அமைப்பில இருக்கு என்று சொன்னால் அது உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்த வினாவெண்பா என்கின்ற நூல். அதனால சைவ சித்தாந்தம் பயிலுகிறவர்கள், இப்ப சைவ சித்தாந்தம் நான் கொஞ்சம் தெளிவா படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னா இந்த 20 வினாவெண்பாவையும் தெளிவா படிச்சிருக்கணும். உண்மை விளக்கம் திருவள்ளுவர் பயன்லாம் படிச்சா அடிப்படையில படிச்சிருக்கேன்னு அர்த்தம். அப்படின்னா சைவ சித்தாந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள நான் சேர்ந்துட்டேன், அட்மிஷன் போட்டாச்சுன்னு அர்த்தம். சைவ சித்தாந்தம் எனக்கு ஓரளவு தெரியும், நான் கொஞ்சம் படிச்சிருக்கேன் நல்லா இப்போ அப்படின்னு ஒருவேளை நம்ம சொல்லணும். அல்லது யாரையும் ஒருத்தர் அவங்க நல்ல சைவ சித்தாந்தம் படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும்னா என்னவா எப்ப சொல்லுவாங்கன்னா, வினாவெண்பாவையும் 20 நல்ல பிழையற கற்று இருந்தால் அவர்களை சொல்லலாம். ஏன் அப்படின்னா, வினாவெண்பால் பெரிய சிக்கல் என்ன பண்ணிட்டார், 14 பாட்டுல கேள்வி மட்டும் கேட்டு போயிட்டாரு, பதிலே சொல்லல உமாவிசாச்சாரியர். அவ்வளவு கேள்வியா வச்சார், பதில் அப்படின்னாரு. மத்த 13 சாத்திரம் படிக்கிறீங்களா, அதுல போய் தேடுங்க போங்கன்ட்டார். அதான் அமைப்பு, அதான் காரணம். அப்ப அதுக்கு ஒன்னொன்னுக்கும் பதில், ஏன்னா அவ்வளவு நுட்பமான கேள்விகள் அப்படி கேள்வி.
இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல வந்து நேரடியா பதில சொல்லல. 20 அது மாதிரி நூல் தான். சில இடங்கள்ல பதில் சொல்றார், சில இடங்கள்ல பதில வெளிப்படையா சொல்லல, நம்மளை சிந்திச்சு கொண்டாட வைக்கிறார். அதனால இது அப்பேற்பட்ட ரொம்ப நுட்பமான நூல். ரொம்ப வெளிப்படையா சொன்னா, இது திருவுந்தியார் போல எளிமையான நூல் அல்ல. திருவுந்தியார் யார் சார் எளிமையான நூல்னு சொன்னா அப்படின்னு கேட்கக்கூடாது. திருவுந்தியார் எளிமையான நூல் என்பது 20 படித்த பின்னர் புரியும். ஆமா, இதை நான் முதல்ல வந்து சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா, அந்த நூலினுடைய மேன்மை தெரியறதுக்காக இதை சொல்றேன். ரெண்டாவது, இணைய வழியில எல்லாரும் கண்டிப்பா இதை கேட்கணும், அதுக்காக சொல்றேன். கேட்கணும்னா இப்படி உள்ளேயும் வரணும், 1 மணி நேரம் அதுலயே இருக்கணும், ஆன் பண்ணி வச்சுட்டு எங்கேயாவது போயிடக்கூடாது, அதுக்காக சொன்னேன். இந்த வகுப்புல யாரும் அப்படி செய்ய மாட்டாங்க, சொல்றேன். ஏன்னா எங்களுக்கு இந்த இணைய வழியில நிறைய அனுபவம் இருக்கு. அதனால ஒருத்தர் போன் பண்ணி கேட்கிற, முடிச்சிட்டீங்களா, சொல்லவே இல்லை நீங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது, ஓ அவரு அட்டெண்டன்ஸ் கேட்காங்கன்ட்டு ஆன் பண்ணிட்டு போயிடுவார் போல. அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு 1 மணி நேரம் வகுப்பு முடிஞ்சப்புறம் ஒரு 50 நிமிஷத்துல 1 மணி நேரத்துல ஏதோ முடிச்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அவர் எனக்கு ஃபோன் பண்றாரு. என்னங்க அப்படின்னு, முடிச்சிட்டீங்களா வகுப்ப, நீங்க வகுப்புல இருந்தீங்களே அப்படின்னு சொன்னேன். முடிச்சிட்டீங்களா சொல்லுங்க. ஆமா, இப்ப என்ன செய்யணும், இல்ல நான் லாக் அவுட் பண்ணணும், அதுக்காக கேட்கறேன். இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கேன்னா இருக்கேன், எனக்கு ஒன்றும் காசு செலவு இல்லை, அது பாட்டு இருந்துட்டு போட்டோம், நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற. அதனால இது 20 திருவுந்தியார்லாம் அப்படி கேட்கக்கூடிய வகுப்பு இல்லை. அது நுட்பமான செய்திகள். அதனால முழுமையா இருந்து கேட்டாதான் அது புரியும். முதல்ல அவர் எப்படி கேள்வி கேட்கிறாருங்கிறதையே முதல்ல புரிய வேண்டியிருக்கு. ஏன்னா நீங்க கேள்வி கேட்கறதுக்கும் ஒரு ஞானம் வேணும் இல்லவா? சிவஞான சுவாமிகள் மாபாடியத்துல சொன்ன மாதிரி மாபாடியத்துல கேட்பாரு சில கேள்வியை. அவர் கேள்வி கேட்டதுக்கு அப்புறம்தான் ஆமா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வருது. இப்ப எல்லாரும் நல்ல சிவஞான போதம் படிச்சவங்க ஒரே ஒரு கேள்வி சுவாமி கேட்கறத சொல்றேன். 8ஆம் சூத்திரத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச சூத்திரம், அவங்களாம் நல்லா படிச்சவங்க. 8ஆம் சூத்திரம் நல்லா படிச்சிருக்கீங்களா நீங்க? உங்களை தான் சொல்றேன். உங்களுக்கு பின்னாடி நீங்க நல்லா படிச்சிருக்கீங்கன்னு கேட்குது, அதாவது எல்லாத்துக்கும் தெரியுமே. நான் அவங்கள சொல்றேன். உங்க பேர் என்னங்கம்மா? நான் மறந்துட்டேன். மீனாட்சி. உட்காரு. அவங்களாம் சிவஞான போதத்தை அப்படி படிச்சவங்க. 50 வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம் முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அரண்களல் செலுமேனர். ரைட்டுங்களா? இந்த சூத்திரம் எந்த இயல்ல வருது? சாதனை இயல்ல வருது. சாதனை இயல் என்பது நாம செய்ய வேண்டிய சாதனைகள், ஞானம் வரும் முறைமையினை உணர்த்துதல் முதலிற்றுன்னு சுவாமி எழுதினார். அப்ப ஞானம் வருவதற்காக நம்ம செய்ய வேண்டிய சாதனைகள், பயிற்சி முறைகள், அதை சொல்ற பகுதி. நீங்க அதுல சொல்றதுல போய் கடைசி வரை என்ன சொல்லிட்டார்? அந்நியமின்மையின் அரண்களல் செல்லுமேன்டர். அரண்களல் செல்லுதல் என்பது நம்ம கிடைக்க வேண்டிய பயன். அது எங்க சொல்லணும்? பின்னாடி சொல்லணும், பயணி அல்ல. 11ஆம் சூத்திரத்துல சொல்றாரு, காணும் கண்ணுக்கு காட்டும் உளம் போல காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின். அதுதான் அதுக்குள்ள இடம். சிவஞான சுவாமிகள் சொல்றாரு, மெய்கண்டர் எப்படி தெரியாம 8ஆம் சூத்திரத்திலேயே போய் அதை சொன்னார்னு கேட்டார். நம்மளும் 8ஆம் சூத்திரம் 100 படிச்சிருக்கோம், எந்த சந்தேகம் நமக்கு வரவே இல்லை, இல்லைங்களா? வருவது பின்னாடி வர்றத முன்னாடி சொல்றாரு. அப்படியா தான் இப்ப முதல் சூத்திரத்திலே நீங்க அதை பத்தி சொல்லி இருக்கணும்ல. அப்ப முதல் 7 சூத்திரத்துக்கு வருவது தூரத்தில் கிடையாதா? அப்ப சொல்லி இருக்கணும்ல. முதல் சூத்திரத்திலே நான் முக்தி இன்பம் வருகின்ற முறையெல்லாம் இந்த நூலில் சொல்ல அது சிறப்பு பெயர்ல ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அருந்துயர் குரம்பை ஆன்மா நாடியில ஆன்மை எதை நாடி நான் தேர்ந்து ஆராய்கின்ற பொருள் எது என்று சொன்னால் பதியாம் சொல்லிட்டார் அங்க. அப்போ இது எங்க? சாமி தான் இந்த சந்தேகத்தை இது எங்க கொண்டு எழுப்புறாருன்னா, அதுவும் 8ஆம் சூத்திரத்துல எழுதல, இதை கொண்டு போய் 11ஆம் சூத்திரத்துல அயரா அன்பின் அரண்களல் செல்லுமேன்னு உரை எழுதும் பொழுது ஏற்கனவே அரண்களல் செல்லுமே என்று 8ஆம் சூத்திரத்தில் சொன்னார். அது எதற்குன்னா, சாதனை செய்யும் ஆன்மாவிற்கு பயன் சொல்லுவது சாதனத்திலே மன எழுச்சி உண்டாகும் பொருட்டுன்னு எழுதினார். அதனால அங்க சொன்னார், இங்கதான் உண்மையிலே பயனை சொல்றாருன்னு எழுதினார். அந்த வித்தியாசம். அப்ப இந்த கேள்வியை கேட்டு, ஏன்னா நீங்க ஒரு சாதனம் செய்யும் பொழுது அந்த சாதனத்தால் உள்ள பயன் என்னன்னு தெரிஞ்சாத்தானே அதுல நமக்கு ஒரு பெரிய நாட்டம் ஏற்படும். எந்த ஒண்ணுமே பாருங்க, 32 வித்தியில அது ஒண்ணு, 32 வித்தியில ஒண்ணு. இப்ப குழந்தைங்களா இருக்காங்க, நல்லா படிங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எதுக்குன்னு ஒரு கேள்வி, எதுக்கு இல்லைங்கம்மா கேட்பீங்கல்ல? கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா?
இல்ல அவங்க இருந்தாங்க. நீங்க சொல்லுங்க, கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, கேட்க மாட்டோம் சார் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா எப்படி வேணாலும் நீயே முடிவு பண்ணிக்க. பாருங்க. ஓ ஆமா. அப்ப வந்து கேள்வி வந்து திரும்ப கேட்பாங்க. நீங்க சின்ன குழந்தை, ஒரு 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைகிட்ட போய் நீ நல்ல படி அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை எதுக்குன்னு இருக்கு. இப்ப நீங்க பதில் சொல்லணும். நீங்க நம்ம அந்த குழந்தைக்கு புரியுற மாதிரி என்ன சொல்றோம்? நீ படிச்சேன்னா தான் பெரிய கலெக்டர் ஆகலாம், நீ டாக்டர் ஆகலாம் அப்படின்னு ஏதோ அதுக்கு பிடிச்ச ஒரு தொழில நம்ம சொல்றோம். நீங்க நல்ல 3ஆம் கிளாஸ் நல்லா படிச்சா உடனே டாக்டர் ஆயிட முடியுமா என்ன? 4ஆம் கிளாஸ்ல நீட் எழுதி 5ஆம் கிளாஸ்ல MBBS கொடுத்துருவோம், அதெல்லாம் கிடையாது. அப்படின்னா அங்க அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நாளை நடக்க போற அவளுக்கு பிடித்த அல்லது அவனுக்கு பிடித்த தொழில் உனக்கு கிடைக்கும், அதற்கு கல்வி அவசியம் என்கின்ற அதை வலியுறுத்துறதுக்கு என்ன பண்றான்? அதை சொல்லுதான். நீ அதெல்லாம் பேசாத, நல்ல படி, அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்க, குழந்தைங்களுக்கு யாருக்குமே மனசுல இதாகாதுல்ல. இந்த எப்படி ஒரு பிடிப்பு ஏற்படும் சொல்றாரு. அப்படியே சாதனை செய்ய மாணாக்கருக்கு மன எழுச்சி உண்டாகும் பொருட்டுனர். அப்ப ஒரு கேள்வியை எழுப்பி ஒரு பதில் சொல்ற அமைப்பு, அதுதான் 2020 என்ன பண்றார்? ரொம்ப நுட்பமான கேள்விகளாக எழுப்புறார். அந்த கேள்விகள் எல்லாம் கிட்டத்தட்ட 10 வெண்பால மெய்கண்டாரை புகழ்ந்து பாடி கேள்விகளை எழுப்புறார். அந்த கேள்விக்கெல்லாம் மெய்கண்டார் பதில் சொல்லணும்னு வந்து இவரே அமைக்கிறார். சில கேள்விகளுக்கு நேரடியாக பதில் இருக்கின்றன, சில கேள்விகளுக்கு மறைமுகமாக பதில் இருக்கின்றன, சில கேள்விகளுக்கு பதில் இல்லை. இப்படிதான் அந்த நூல் அமைஞ்சிருக்கு. அப்ப அந்த பதில் இல்லாததையும் என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம வந்து பதிலை வந்து தேர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டும், அப்படி வந்து அமைந்திருக்கிறது. அதனால அதையெல்லாம் இதுதான் நூல் அமைப்பு. மகளிர் மன்றத்திட்ட கொடுக்க முன்னாடி இந்த நூல் அறிமுகத்துல இன்னும் ஒரு செய்தியை சொல்லிட்டு விட்டுறேன். இந்த நூலுக்கு உரை செய்த பெரியவர்கள், ஏன்னா ஒரு நூல் படிச்சா உரையாசிரியர்களை தெரியணும், நூல் ஆசிரியரை தெரியணும். முதல்ல அது அருணகிரி சிவாச்சாரியார், தெரிஞ்சு போச்சு. அடுத்தது வந்து என்ன தெரியும்? நூல் அமைப்பு தெரிஞ்சு போச்சு. 20 பாட்டு எப்படி, அது என்ன சொல்ல வருது, இதையெல்லாம் சொல்லுது. ரைட். இந்த நூலுக்கு உரை செய்த பெரியவர்கள், பழைய உரை என்று சொல்லி 3 உரை வந்து ரொம்ப இது. ஒண்ணு வந்து சீர்காழி தத்துவநாதர் உரை, அதான் பழைய உரை. நீங்க தர்ம ஆதீன வெளியீடுகள் நம்ம அந்த வெப்சைட்ல போய் தேவாரம்.org 12 திருமுறையும் 14 சாத்திரமும் உரையோடு இருக்கு. அதுல திருவுந்தியார் உரை பாத்தீங்கன்னா சீர்காழி தத்துவநாதர் உரை இருக்கு. இதுதான் ரொம்ப பழமையான உரை. பழமையான உரைகள்ல ஒண்ணு அது. அதே மாதிரி இன்னொரு பழைய உரை வந்து மதுரை சிவப்பிரகாசருடைய உரை. 3வது அதே மாதிரி ஒரு பழைய உரை வந்து திருவாவடுதுறை ஆதீனம் நமசிவாய தம்பிரானுடைய உரை. இந்த 3 உரைகளும் வந்து ரொம்ப பழைய உரைகள்னு பேர். சீர்காழி தத்துவநாதர், மதுரை சிவப்பிரகாசர், திருவாவடுதுறை ஆதீனம் நமசிவாய தம்பிரான். இந்த நமசிவாய தம்பிரானுடைய உரையே ரொம்ப பழமையான உரை. திருவாவடுதுறை ஆதீனம் 5ஆம் பட்டத்து காலத்திலே இருந்தவர்கள். வஜ்ரவேல் மலியார் ஒரு குறிப்பு காமிப்பார், அந்த உரை வந்து 1670 1675 பண்ணியிருக்க வேண்டும்ங்கிறார். 1675-70 அந்த காலகட்டத்துல பண்ணப்பட்ட உரைங்கிறார். அவ்வளவு பழமையான உரை. பின்னால நிறைய உரை ஆசிரியர்கள் பதவுரை குறிப்புரை எல்லாம் எழுதுவதற்கு அடிப்படையாக அமைந்தது இந்த நமசிவாய தம்பிரானுடைய உரை. அதனால அந்த இதெல்லாம் பழைய ஆசிரியர்கள். அதன் பின்னர் புதிய ஆசிரியர் அப்படின்னா காலத்தால பின்னாடி வந்ததுல காஞ்சிபுரம், நம்ம அங்கதான் உட்கார்ந்துருக்கோம், காஞ்சிபுரத்தினுடைய சைவ சித்தாந்த ஞானபானு என்று போற்றப்பட்ட வஜ்ரவேல் முதலியார் அவர்கள் உரை செய்திருக்கிறார்கள். அந்த உரை திருவாவடுதுறை ஆதீனத்தால வெளியிடப்பட்டிருக்கிறது. காசி மடத்தினுடைய தமிழ் கல்லூரியினுடைய முதல்வராகவும் செயலராக வந்து ஓய்வு பெற்றவர்கள் கு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள் உரை செய்திருக்கிறார்கள். இது காசி மட பதிப்பாக வெளிவந்திருக்கிறது. திருநெல்வேலியை சேர்ந்த சீசு மணி அவர்கள் சிவஞான மாபாடியத்துக்கு உரை செய்தவர்கள், 14 சாத்திரத்திற்கும் உரை செய்த பெரியவர்கள். அவர்கள் 2020 உரை செய்திருக்கிறார்கள். அது திருநெல்வேலியில அருள்நந்தி சிவம் அருள்பணி மன்றத்தின் வாயிலாக வெளிவந்திருக்கிறது. டாக்டர் பல முத்தப்பன் உரை செய்திருக்கிறார்கள். திருவாவடுதுறை ஆதீன சைவ சித்தாந்த பயிற்சி மையத்தினுடைய முதல் இயக்குனராக விளங்கிய வைத்தியநாதன் ஐயா அவர்கள் உரை செய்திருக்கிறார்கள்.
இதெல்லாம் அண்மை காலங்கள்ல வந்த உரை. இந்த உரைகள் எல்லாம் இப்ப பின்னாடி நான் சொன்ன உரைகள்லாம் கிடைக்குது. வித்யாதனுடைய உரை என்ன இருக்கு, சி சுமணியுடைய உரை கிடைக்குது, பல முத்தப்பனையுடைய உரை கிடைக்குது, வஜ்ரவேல் முதலியாருடைய உரை 75 என்னமோ வெளியிட்டாங்க. திரும்ப மறுபதிப்பு செஞ்சு அண்மையில ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி திருவாரூர் திரும்ப மறுபதிப்பு போட்டிருக்கிறாங்க. அதனால அந்த புஸ்தகம் கிடைக்குது, இது வஜ்ரவேல் முதலியார் உரை. அதனால இந்த புத்தகங்கள்லாம் இப்ப கிடைக்குது. பழைய உரைகள் கிடைக்குதாங்கிறது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. அதனால இந்த உரையாசிரியர்களை எல்லாம் இந்த நேரத்திலே போற்றி வணங்குவோம். ஏன்னா அவர்கள் தயவு இல்லைன்னா நமக்கு இதெல்லாம், அது ரொம்ப நுட்பமான நூல் வேற, இது எப்படி நமக்கு புரியும் இல்லை. அதனால அந்த உரையாசிரியர்களும் வணங்கி, அப்ப நூல் ஆசிரியர் சொல்லிட்டோம், நூல் அமைப்பு சொல்லிட்டோம், நூலினுடைய திரண்ட பொருள் என்னன்னு சொல்லிட்டோம், நூலாசிரியர்கள் என்னன்னு சொல்லிட்டோம். இதுக்கு மேல நேரம் இழுக்கக்கூடாதுன்னு துறை தலைவர் வந்துட்டாப்ல. அதனால அதையும் புரிந்து கொண்டு அவர் ரொம்ப சரியா இருப்பார். ஏன்னா என்ன மாதிரி எத்தனை பேரை வச்சு மேய்க்கிறாரு, அதனால அவருக்கு தெரியும் இல்லையா. அதனால அந்த அளவிலே ஒரு சின்ன முன்னுரையோட, அதாவது திருவுந்தியாருடைய ஒரு தொகுப்புரையும் 20 பயிலுவதற்கு நம்மை தயார் செய்கின்ற முன்னுரையுமாக இந்த உரை அமைகிறது. இப்போ ஐயா அவர்கள் வழிநடத்த மகளிர் இந்த நிகழ்வு, அதன் பின்னர் ஒரு தேநீர் இடைவேளை. கோச்சுக்காதீங்க, வருத்தப்பட்டுக்காதீங்க, திரும்ப வருவேன் 1.5 மணி நேரம். இந்த அளவிலே முதல் அமர்வை நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். ஐயா அவர்களுக்கு நன்றி. நான் இங்க இல்லைனாலும் எனக்கு வகுப்பு, அதனால மன்னிப்பு கோரிக்கொள்கிறேன். வகுப்பை முடிச்சுட்டு இப்ப நான் திருப்பி இங்க வந்தேன். அந்த 1 மணி நேரம் நான் உங்களை நிறுத்துறதுக்காக வரல. நல்ல என நம்ம பேசிக்கொண்டது போல ஐயா 20 அதனுடைய தொடக்கம் இங்க அழகாக உங்களுக்கு பதிவு செய்திருப்பார் என்பது எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் தெய்வசிகாமணி சொல்லிட்டாரே அப்படின்றதுக்காக முன்னதையும் தொடர்ச்சி அதையும் இணைச்சி அவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்றத அவருடைய தொகுப்புரையின் மூலமாக நான் உணர்ந்து கொண்டேன் என்பதை சொல்லி இப்ப நம்ம அடியார்களுடைய கருத்தரங்கத்துக்கு செல்வோம். அதற்கும் ஐயா அவர்களே தலைவராக இருந்து நடத்தி தருமாறு விண்ணப்பித்துக் கொள்கிறோம். இப்பொழுது 2 பக்கமும் சேர்ஸ் அரேஞ்ச் பண்ணுங்க. மாணவர்கள் வாங்க, 2 பக்கமும் அந்த இருக்கைகளை போடுங்க. 5 அடியார்கள். சித்தாந்த இரட்டையர்கள் என்ற தலைப்புல அம்மா சீதாலட்சுமி சுப்பிரமணியன் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். அவர்கள் வருமாறு அழைத்து மகிழ்கிறோம். வாங்கம்மா. அதே போல திருவுந்தியாரில் உவமைகள் என்ற பொருளிலே திருமதி ச பத்மாவதி அம்மா அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். அவர்களை இதுல உட்காருங்கம்மா, இதுல உட்காருங்க. வருமாறு அழைத்து மகிழ்கிறோம். அதே மாதிரி ஆன்மாவின் 3 நிலைகள் என்ற பொருண்மையிலே பேசுவதற்காக திருமதி மு மங்கையர்க்கரசி அம்மா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் மேடைக்கு வருமாறு அழைத்து மகிழ்கிறோம். திருவுந்தியாரின் யோக நெறிகள் அடுத்த எதுவும் மாத்திட்டீங்களா? போட்டுட்டீங்களா? அங்க ரெக்கார்ட் பண்றதுக்கு ஆளு இப்ப நம்ம ஆசிரியர் பக்கத்திலேயே நம்ம உட்கார்றதுக்கு அம்மா சொன்ன மாதிரி, அதாவது நம்ம தயக்கங்களை எல்லாம் உடைச்சிரும். அப்படி இல்ல ஞான தீட்சை எல்லாம் இருக்குல்ல, இப்ப நயன தீட்சை எல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு தீட்சை கிடைச்சு நீங்க அதை சிறப்பாக கொண்டு சேர்த்து விடுவீர்கள் என்பதனாலதான் அவருடைய அணுக்கத்துல உங்களை அமர்த்தி இருக்கிறோம் என்பதையும் தெரியப்படுத்தி, அதே போல திருவுந்தியாரின் யோக நெறிகள் என்பது குறித்து பேசுவதற்காக அம்மா முனைவர் மு சுமதி அம்மா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைத்து மகிழ்கிறோம். நிறைவாக முக்தி நிலை குறித்து உரையாற்றுவதற்காக திருமதி யஞப்பிரியா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைத்து மகிழ்கிறோம். அங்க உட்காரு. இந்த 5 பெரும் அடியார் பெருமக்களுக்கும் ஒரு நினைவு பரிசை தலைவர் பெருமானே வழங்கி அவர்களை சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.